whether you are in the right direction or not. நேத்தி வந்து கோவால் இன்டெலிஜென்ஸ்ல வேலை செய்யற பையன், தமிழ் பையன் தான். அவன் மெயின்ஸ் எழுதினான், அவன் அங்கேருந்தே எழுதிட்டான். அவன் நேத்தி ஃபோன் பண்ணி சொன்னா, அறம் கொஸ்டின்ஸ் எனக்கு பயங்கரமா மாட்டுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலா அவன் ரொம்ப நியூட்ரல் ஃபீட்பேக் கொடுப்பான். அண்ட் ஹி வாஸ் டெல்லிங், நோ சார், இப்பெல்லாம் பயங்கரமா க்ரோ ஆகிட்டு இருக்கு. மெயின்ஸ் எழுதுறதுக்கு இங்கே தான் வந்தா, நாங்கள் சென்டரில் இருக்க போலாமும் பசங்க பேசிக்கிட்டாங்க, பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்ற பற்றி நேற்று நைட் ஹி வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு மீ ஆன் தட் லைன். அப்போ வரும்போது நான் சொன்னேன்டா இந்த மாதிரிலாம் வந்திருக்கா பாத்தியா அப்படின்னு கேட்கும் போது, அவன் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுமே ரியலைஸ் பண்ணான். லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷனை இன்னைக்கு அட்டன் பண்ணும் போது the two aspects of it, one is the knowledge part of the preparation and other is the strategic part of the preparation. இப்போ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெனரலா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாலேஜ் பார்ட்டை ஃபுல்லா என்ஹான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியை கடைசி நிமிஷத்துல பண்ணணும். பட் நம்ம அதை எவ்வளவு சொன்னாலும் நிறைய பசங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜியும் நாலேஜையும் போட்டு குழப்பி ஃபைனலா யூ வுட் ஹவ் பிலீவ்ட் மோர் ஆன் தி ஸ்ட்ராட்டஜிக் ப்ரிப்பரேஷன் தேர் ஆன் தி நாலேஜ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன். அப்போ வரும்போது இப்போ அறம்ல வாட் வி ஒரிஜினலி பிளான்ட் இஸ், பசங்களோட நாலேஜ் டெவலப்மெண்ட் ஒரே ஒரு செஷனோட வச்சு அந்த வெறும் பேட்சை முடிச்சு அனுப்பக்கூடாது, கண்டினியூட் கோஆபரேஷன் வைக்கணும் போது வி ஆல்சோ காட் வேரியஸ் ஸ்கீம்ஸ். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அப்படிலாம் வரும்போது ஃபைனலாக கிட்டத்தட்ட நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னு போன பிசிஎம் பேட்ச்லாம் நான் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் இன்னும் இப்படி வருங்க. அதோட எஃபெக்ட் இஸ் ஆல்சோ ஆன் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டு நாட் மிஸ் சீரீஸ், நம்ம அடிஷ்னல் மெட்டீரியல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னன்ஸ்ல கொஸ்டின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்டனிங் பவர் கம்பேரிசன் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா. அது எக்ஸாக்டா டெஸ்ட் சீரீஸ்ல கேட்டிருந்தோம், எக்ஸாக்ட் கொஸ்டின். தட் வாஸ் ஹைலி அப்ரிசியேட்டட். ஒன்று. ரெண்டாவது என்னாச்சுன்னா, நம்மளோட மெயின் ஃப்ரேம் இருக்குல்ல, மெயின் ஃப்ரேம்ல கரெக்டா ஒரு பர்டிகுலர் ஆர்டிகலே யூஎஸ் பார்டனிங் பவரை பத்தி தான் அந்த ஆர்டிகலே போட்டிருந்தாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா படிச்சவங்க பார்த்துருப்பீங்க, ஓகே, படிக்க போறவங்களும் பார்ப்பீங்க. பின்னாடி இந்தியா பார்டனிங் பவர் உங்களுக்கே பாலிட்டிக் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ கவர்னன்ஸா இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா எத்திக்ஸ்லயா இருக்கட்டும், நிறைய மாட்டுச்சு. இதை காமிக்கிறது டெஃபினெட்லி நாட் அ சீரியஸ்லி அண்ட் மார்க்கெட்டிங் பாயிண்ட். ஏன்னா நான் காமிக்கிறது முக்கியமா நம்ம பிசிஎம் பசங்களுக்கு தான் காமிக்கிறோம். இதோட ஹோல் லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். ஸோ உங்களை முதலே சொல்ற மாதிரி தான், டைரக்ஷன் கரெக்டா இருந்துருச்சுன்னா ஸ்பீடை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதான். ஸோ மிஸ்டர் பாலா சார் வந்து அதை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி பண்ணுவார்னா, இது எப்படி சார் நம்புறது அப்படின்ற டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாதுனால, இப்போ இது எல்லாமே மெயின்ஸ் பசங்களுக்கு டெஸ்டா போட்டிருப்போம்ல, அந்த மெயின்ஸ் பசங்களுக்கு உங்க குரூப் மாதிரி டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குல்ல, மெயின்ஸ் எழுதுற பசங்களது, அந்த டெலகிராம் குரூப்ல பிஃபோர் எக்ஸாமினேஷனே வீடோ ஷேர் தி மெட்டீரியல். ஸோ பாலா வில் கார்லேட் தட் ஆல்சோ. ஸோ இதுலயே அந்த டெலகிராம் குரூப் மெட்டீரியலும் காமிச்சிட்டு அந்த இடத்துல போய் அந்த டேட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்கோம் பாருங்க அப்படின்னு காமிப்பார். ஸோ அப்படி வச்சுட்டு பாலா வில் எக்ஸ்பிளைன். அண்ட் திஸ் இஸ் பியூர்லி வேறு எதுவுமே கிடையாது, நீ கான்ஃபிடென்ட்டா இதுலயே ப்ரொசீட் பண்ணலாம், இந்த டைரக்ஷன்லேயே போகலாம் அப்படின்றதான். அப்புறம் டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வி ஹவ் நியர்லி கம்ப்ளீட்டட். பேட்ச் 1 to பேட்ச் 4 பிசிஎம்க்கு வந்து October 5 ஆரம்பிக்கிறோம். ரஃப் டைமண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றவங்க November 1 ஆரம்பிக்கிறோம். அந்த லாஸ்ட் பிசிஎம் சேர்ந்தவங்களாம் December 1. உங்களுக்கு இல்ல அதெல்லாம் டிசம்பர். ரஃப் டைமண்ட்ஸ் டிசம்பர் போகும்பா. ஆமா பே, ஒரு மாசம் பேலன்ஸ் பண்ணுங்க. ஆப்ஷனல் ஃபார் யூ, யூ கேன் ஸ்டார்ட் இன் டிசம்பர் பேட்ச் ஆல்சோ, பட் ஐ டோன்ட் சே தட் இஸ் அட்வைசபிள். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, நவம்பர் பேட்ச் ஒன்று இருக்கு, டிசம்பர் பேட்ச் ஒன்று இருக்கு. ரெண்டாவது நவம்பர் டிசம்பர் நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா படிச்சோம்? இல்ல என்ன விட்டுருங்க, நான் ஃபெயிலு. என் கூட சர்வீஸ் ஆன்லாம் எப்படி தெரியுமா படிச்சா, அவனை பார்த்து நானும் படிச்சு இன்டர்வியூக்கும் போனேன். பிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் எழுதுவோம்ல, இல்ல மெயின்ஸ் எழுதாத பசங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிலிம்ஸ் பாஸ் ஃபெயில் அதை பத்தி கவலையே கிடையாது. மே மாசத்துல இருந்து தீபாவளி வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் மெயின்ஸ். தீபாவளி டு பொங்கல்
prelims and mains. Post பொங்கல் எக்ஸ்க்ளூசிவ் prelims. இது வந்து எங்களுக்கு அப்புறம் தான் யார்ட் ஸ்டிக். அப்ப கிட்டத்தட்ட இதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்ன்றது ஆக்சுவலா. அண்ட் அரம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஒர்க்கிங் வெரி வெல். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? போன பிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸுக்கும் பிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் எவ்வளோ கதர்னீங்க கொஸ்டினை பார்த்துட்டு. ஓகே பயங்கர மோசம், பயங்கர டஃபா இருக்கு, ஓகே அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. டெஃபினட்டா ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துச்சா இல்லையான்னா ரெண்டு விதமான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்தது. ஒன்னு யூபிஎஸ்சி இதே மாதிரி டஃபா கொடுத்தா, ஓகே அது ஓவரால் கான்செப்சுவல் ரிஃப்ளெக்ஷன். சார் ஒண்ணுமே புரியல சார், உங்களது மாதிரியே தான் இருக்கு. ரெண்டாவது புரிஞ்சவனுக்கு ஓரியன்டேஷன் டெஃபினட்டா இருந்தது. இதுலயே எத்திக்ஸ்லேயே நான் ஒரு சில கொஸ்டின்லாம் காமிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம்எஃப் பத்தி நம்மளும் கேட்டிருப்போம், அவனும் கேட்டிருப்போம். அதை நாங்கள் ரிஃப்ளெக்ஷன்லேயே எடுக்கல, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கடைசி நிமிஷத்தில் ஆட் பண்ண சொன்னேன். எதுக்காகனா தட் இஸ் ஓரியன்டேஷன். there are two aspects in the preparation. ஒன்னு எக்ஸாக்ட் ரெபிடேஷன், இன்னொன்னு ஓரியன்டேஷன். சேம் கைண்ட் ஆஃப் டஃப்னஸ் இருக்கா, சேம் கைண்ட் ஆஃப் வேர்டிங்ஸ் இருக்கா, சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்னிங் இருக்கா, ஓகேயா? ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம பிடிஎஸ் இஸ் டிசைன்ட் இன் அ வே that only exposes you to better environment. ஈஸி டெஸ்ட் எழுதிட்டு அங்கே போய் கச்சாமுச்சான்னு கன்ஃபியூஸ் ஆகிறத விட இது பெட்டர். ஓகே, மற்றெல்லாம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் போய் பேசிக்கலாம். ஐ வில் ஆஸ்க் பாலா சார் டு ஸ்டார்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரஃப் டைமண்ட்ஸ் ஆன் எத்திக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது கண்டினியூஸாக. அதுக்கெல்லாம் கிளியராக கதை போடாமல் இருக்கிறதுக்கு உங்கள் பாஷையில் கதைலாம் கிடையாது, இங்கே போய் கொஸ்டினை பாரு நீ, அப்புறம் உனக்கு தெரியும். ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை எப்படி சிவில் சர்வெண்ட் எந்த வேல்யூ இருந்தால் ஃபாலோ பண்ணான்னு கேட்டிருக்கான். ஓகே, டிஜிட்டல் சிவிலிட்டியை பற்றி கேட்டிருக்கான். டிஜிட்டல் சிவிலிட்டி நம்ம கேட்ட கேள்வி, அதெல்லாம் வந்துடும். ஒன்று எப்படி கொண்டு போகிறோம் ரஃப் டைமண்ட்னா, டைரக்டாகவே டாபிக் வைஸ் கொஸ்டினை பிரித்து எடுத்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூஸ், ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ப்ளஸ் 60 questions to practice. அதே மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல 20 questions to practice plus previous year question. ஆட்டிடியூட் இந்த மாதிரி போட்டு நேராக கொஸ்டின் ஆன்சர்ஸ் do not miss series மாதிரி எத்திக்ஸுக்கு கொண்டு வந்துட்டோம். தட் இஸ் வாட் we are going to start from Monday. ஸோ அதை பிளான் பண்ணிக்கலாம். பாலா சார் அவர் சொல்லிடுறேன். தமிழ் ஆப்ஷனல் இயர் லாங் டெஸ்ட் சீரீஸ் is going to be started by Kali and Geeta. Okay. Bara. Audible இருக்கும் online. Audible. Good morning. So the sir already explained பண்ணிருப்பார்ல. So the reflection. So the purpose of taking test series, the purpose of attending class என்னன்னா நமக்கு யூபிஎஸ்சில அது எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்றதுதான். So our mains program consists of categorized test series. அது என்ன categorized test seriesனா, இப்போ மெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா we can see students who are writing mains repeatedly. 3 mains 4 mains அவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா, இன்டர்வியூ கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. சர்வீஸ் வாங்கினவங்களே டெஸ்ட் சீரிஸ் எழுதுவாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட் டைமும் எழுதுவாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய நீடியும் கேட்டர் பண்ணுற மாதிரி தான் டெஸ்ட் சீரிஸே டிசைன் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் தோஸ் ஹூ ஹவ் காட் சர்வீஸ் ஆர் தோஸ் ஹூ ஹவ் கேண்டிடேட்ஸ் அண்ட் தோஸ் ரைட்டிங் மெயின்ஸ் ரிப்பீட்டட்லி, அவங்களுக்குலாம் எப்படி தேவைப்படும்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுத்தா போதும். லைக் சீனியர்ஸ்க்கு வந்து மார்க் ஒர்க் பண்ணுற மாதிரி. இப்போ உங்கள் சீனியர்ஸ் இருக்காங்க, ரிப்பீட்டடாக ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்கன்னா ஃபிலிம்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்பிளிட் அப்லாம் எடுக்க மாட்டாங்க, தே வில் டைரக்ட்லி கோ ஃபார் மார்க். அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வச்சுருந்தோம். அதேமாதிரி 2 மெயின்ஸ் 3 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படும். அதுக்காக தனியாக செக்ஷனல் டெஸ்ட் வச்சுருந்தோம். இது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு கிளாஸை கண்டக்ட் பண்ணி மெட்டீரியல் கொடுத்து அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணோம். தட் இஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஸோ அந்த 3 கொஸ்டின்ஸுமே எல்லாருமே பார்ப்பாங்க.
ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் எழுதுவீங்க, மற்ற கொஸ்டின்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, யூ கேன் பிரெயின் ஸ்டாம், வி ஆல்சோ ப்ரொவைட் ஆன்சர்ஸ் ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது plenty ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்துடும். இது இல்லாமல் வில் ஆல்சோ ப்ரொவைட் டு நாட் மிஸ் சீரிஸ். அது கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் நோ டவுட் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் will be reflected from do not miss series. அதை பேஸ் பண்ணி இப்போ ரெஃப்டமெண்ட் கிளாஸும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்துமே நம்மளுக்கு கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா we can have we can see nearly 6 questions from essay reflected from our test series. I will show that. அதே மாதிரி ஜிஎஸ்ல 6, பேப்பர் 1ல, பேப்பர் 2ல 15, பேப்பர் 4ல 11 அண்ட் பேப்பர் 3ல 9 கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாமே எப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின்ஸை டைரெக்டாக அட்டன் பண்ண முடியும். இட் இஸ் நாட் தட் ஒன்லி த டாபிக் ஹவ் பீன் ஆஸ்க்டு. ஓகே, ஸோ வில் சி ஒவ்வொரு ஃபைலாக பார்த்துருவோம். So we'll start from governance. So we will share this material. So the governance கேட்ட கொஸ்டின் ஆர்பி ஆக்ட் பேஸ் பண்ணி இது வந்து டு நாட் மிஸ் சீரிஸ் மெட்டீரியல் வாட் வி ஆர் டிஸ்கசிங் நவ் அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின், இது கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ டு நாட் மிஸ் சீரிஸை வி வில் சி. ஸோ இது அந்த ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்குறது அந்த டு நாட் மிஸ் சீரிஸ் உடைய மெட்டீரியல். ஓகே, ஹோப் ஆன்லைன் குட் சி தட். இருக்கும் பாருங்க, ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும். இதுதான் அந்த கொஸ்டின். ஸோ திஸ் மெட்டீரியல் வி ஹவ் ரிலீஸ்ட் இன் டு நாட் மிஸ் சீரிஸ். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா இது 13 ஜூனில் வந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டோம் வெல் பிஹைண்ட் அவர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்டே நடக்குது. அதில் இந்த மெட்டீரியலில் இந்த கொஸ்டின் நீ பார்ப்பீங்க. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின், இதுதான் அந்த ரிஃப்ளெக்ஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த கொஸ்டின். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வி கேன் சி டு நாட் மிஸ் சீரிஸ் as well as டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின். ஓகே, அதே மாதிரி இதே கொஸ்டின் பேஸ் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். I will show you the file.
இது 22nd ஜூன் நடந்த டெஸ்ட். இன் தட் கொஸ்டின் நம்பர் 15, இதில் அந்த ஆர்பி அட் கொஸ்டின் இருக்கும் 15ல். இதான் இந்த ரிஃப்ளெக்ஷன். இங்கேயும் கேட்டிருக்கு, இங்கேயும் இருக்கு. வி வில் ஷேர் திஸ் மெட்டீரியல். ஓகே, இது வந்து கவர்னன்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஒரு டுனாஸ்மி சீரீஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆனது ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதான் அந்த கொஸ்டின். ஓகேங்களா? அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. Do not be series reflection. Do not be series. கொஞ்சம் போய்
Okay. So already there was a question. So do not miss series வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சாரி, ஜோதி பாபு வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை do not miss சீரிஸ்ல மெட்டீரியலாகவே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே. ஆடியோவில் இருக்கு ஆன்லைன். நான் வீடியோஸ் குட். See, Mahatma Jyotirao Phule, Savitribai Phule பத்தி there was a material. This is do not miss series for history. So this is exclusively for main students. We have released the personalities. Page number 31. Jyotirao Phule and Savitribai Phule. ரெண்டு பேருமே டுகெதர் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இந்த பர்சனாலிட்டிஸை பற்றி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். If you start working on each and every personalities, definitely it will take some, ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒரு 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும். ஸோ நம்ம கையில் அந்த மெட்டீரியல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் அதை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு ரெடியாக முடியும். ஸோ இஃப் யூ கிளியர் பிலிம்ஸ், யூ ஹாவ் attended the classes properly, you have basic content for mains அப்படின்னா, if you follow the mains program of RM, definitely you can able to face the mains examination. ஏன்னா அது மாதிரி தான். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறவங்களாம் இனிஷியலாக ஒரு பயம் இருந்தது, என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்ட்டு. அப்படியே ப்ரோக்ராம்குள்ளே வந்து ஓரளவுக்கு அவங்க டெஸ்ட் எடுக்க they started to equip themselves. அப்புறம் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். then you can able to face it. அதுக்கப்புறம் எத்திக்ஸ் பார்ப்போம். Actually, there are so many questions to show. We will share the comparison and the reflection document share பண்ணிடுவோம், where you can refer it. So the digital age பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. யூஸ்வலாக அந்த டிஜிட்டல் ஏரால இருக்கக்கூடிய எத்திக்கல் டைலமா பற்றி அதே கொஸ்டின் தான் அங்கேயுமே இருக்கு. அது அப்போ என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கும், நாம் எப்படி அதை ஒரு ப்ராப்பர் டிஜிட்டல் ஸ்பேஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிவிலியனாக இருக்கணும் அப்படின்றது தான். இதை வந்து எங்கே கேட்டிருப்போனா, ஃபுல் லென்த் டெஸ்ட் GS டெஸ்ட் 8.
ஸோ இதுதான் யூபிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். இதுதான் நாம் டெஸ்ட் சீரிஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ டெஸ்ட் 8 ஃபுல் லென்த் டெஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1A. டெஸ்ட் 8 ஃபுல் லென்த் டெஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1A. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஓகே. ஸோ யூ கேன் see the question. ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் பாருங்க. இது டெஸ்ட் 8 கொஸ்டின் நம்பரில் கேட்ட கொஸ்டின். இதே கொஸ்டின் தான் அவங்க வேற மாதிரி ஃப்ரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரே கண்டென்ட் பட் கேட்டது தான். ஒய் தேர் ஆர் so many problems in digital era? Because of the people use it in a different manner. If the people started use it in a proper manner, then there will be no problem. ஸோ ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா கரெக்டாக யூஸ் பண்ணணும். கரெக்டாக யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வராது. அதே கான்டெக்ட் தான். அதுமாதிரி சொசைட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எத்திக்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட் இந்த கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இது ரிப்பீட்டடாக கேட்குற தீம். ஸ்டார்டிங்லேருந்தே வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங். 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக்லேருந்தே கான்ஸ்டியூஷன் மாராலிட்டி ஒரு முக்கியமான டாப்பிக்காக தான் இங்கே பேசிகிட்டு இருப்போம். இந்த அம்பேத்கருடைய கான்செப்ட் காதி சார் கிளாஸில் அதை ஃப்ரீக்வெண்ட்டாகவே நீங்கள் பார்ப்பீங்க. மெயின்ஸ் அட்டன் பண்ணும்போது டக்குன்னு கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டி பற்றி அவர் பேசும்போது இது எங்கே ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே கொஸ்டினே கேட்டாங்க இந்த கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டி தீமை வச்சு. அதே டெஸ்ட்டில் வி கேன் see the question. இதுதான். ஸோ கரெக்டாக எப்படி அந்த கான்ஸ்டியூஷன் மாராலிட்டி நமக்கு அதை ஹெல்ப் பண்ணுன்றது. ஸோ இதே இந்த கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்க கொஸ்டின். அங்கே ரிஃப்ளெக்ட் தான் பர்சிஸ்டன்ட் இஷ்யூஸ் சச் as inertia, vested interest, இது எல்லாமே. ஸோ எப்படி கான்ஸ்டியூஷன் மாராலிட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் பப்ளிக் சர்வெண்ட் இது பண்ண போகுது, பப்ளிக் சர்வெண்டோட பிரச்சனைகள் என்னன்றதை இங்கே போட்டுட்டு எப்படி அதை ஹெல்ப் பண்ண போகுதுன்றதான் கேட்ட கொஸ்டின். ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த கொஸ்டின்லேயே இதுக்கு உண்டான கீ பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இதை தாண்டி நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹோலிஸ்டிக்காக எனேபிள் டு கிவ் ஆன்சர். அதே மாதிரி there are questions where the answer stock points will help you to bring out with the answer. அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸ் குரூப் ஆன்சர் இருக்குது, அதை வச்சு உங்களால் யூபிஎஸ்சியில் ஆன்சர்ஸ் எழுத முடியும். அப்படி ஒரு கொஸ்டின் தான் அந்த மேஜர் டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா எக்ஸ்பிளைன் த ரெலவன்ஸ் இன் தி கான்டெம்பரரி வேர்ல்டு. டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம், எப்படி அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. இது அந்த கொஸ்டின். ஓகே, இதே கொஸ்டின் தான். இதில் மகாவீரா அவன் புத்தாவை வச்சு கேட்டாச்சு. ஸோ 2 பர்சனாலிட்டிஸை வச்சு எம்ஃபசிஸ் பண்ணியாச்சு. அதை தாண்டி வி ஹவ் ஆடட் அதர் பர்சனாலிட்டிஸ். ஸோ யூ கேன் ஹாவ் யூ வில் ஹாவ் த கண்டென்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி பர்சனாலிட்டிஸ் இன் தி ஆன்சர். ஸோ இப்போ எக்ஸாக்டாக மகாவீரா தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு புத்தாவில் திடீர்னு காந்தியை கேட்கலாம். அப்போ யாரெல்லாம் கேட்க முடிய பாசிபிலிட்டி இருக்கோ அதுக்கு நமக்கு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸ் உங்கள் கையில் இருந்தால் இது கிட்டத்தட்ட ரெடிமேட் ஆன்சர் மாதிரி. எதை கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிட வேண்டியது தான்.
ஓகே, அடுத்தது சொசைட்டி பார்ப்போம், ரிஃப்ளெக்ஷன். இது சொசைட்டிக்கு நாங்கள் ரிஸ்க் பண்ண டூ நாட் மிஸ் சீரிஸ். சொசைட்டி போக போக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின்ஸ். ஸோ ஃபார் தட் வி மே டூ நாட் மிஸ் சீரிஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான், குளோபலைசேஷன் ரிசல்ட்ஸ் இன் ஒன்லி அன் அக்ரெசிவ் கன்சியூமர் கல்ச்சர், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். எப்படி குளோபலைசேஷனால எக்ஸ்பெண்டிச்சர் கன்சியூமர் கல்ச்சர் மாறிட்டு இருக்குன்றதான் கொஸ்டின். அப்போனா இட் இஸ் மோர் அண்ட் மோர் ஆஃப் மெட்டீரியலிசம். தான் ஃபர்ஸ்ட் டாபிக், மெட்டீரியலிசம் வெர்சஸ் ஸ்பிரிச்சுவலிசம் இன் இந்தியன் சொசைட்டி. அந்த மெட்டீரியலிசம் எதனால வந்துகிட்டு இருக்கு, எப்படி இங்க வந்துட்டு இருக்குன்றது தான் இங்க பாயிண்ட். இதுல எப்படி குளோபலைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. Modern influence fueled by globalization, economic growth linkages because of economic and the globalization connected with economics and introduction of other Western material and the luxury shopping. இது எல்லாமே reasons for the rise of consumer culture. ஓகே, ஸோ இதை நம்மள கான்ட்ராஸ்ட் பண்ணி எழுத நமக்கு அந்த கண்டென்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக டெலிவர் பண்ண முடியும். இப்போ வேற ஆஸ்பெக்டில் கேட்டாலும் நம்மளால அதை ஆன்சர் முடியும். ஏன்னா 10 மார்க்ஸ் தான், ஒரு 4-5 டைமென்ஷன்ஸ் இருந்தால் போதும், we can able to bring the answer. அதே மாதிரி வில் சி எக்கனாமிக்ஸ். எக்கனாமியில் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். There was a question in factors influencing the decision of farmers on the selection of high value crops in India. ஸோ ஹை வேல்யூ க்ராப்ஸ்னா அந்த கிராப்பிங் பேட்டர்னை எதெல்லாம் டிசைட் பண்ணுது, எதனால இந்த மாதிரி ஒரு கிராப்பிங் பேட்டர்னுக்குள்ளே போகிறாங்கன்றதான் கேள்வி. வை ஃபார்மர்ஸ் ப்ரிஃபர் டு கல்டிவேட் செலக்டிவ் கிராப்ஸ், அதை தான் அங்கே கிராப்பிங் பேட்டர்ன் வச்சு கனெக்ட் பண்ணி கேட்டிருக்கு. இதுதான் அந்த 2 டைமென்ஷன்ஸ். இந்த கொஸ்டின்ஸை வந்து மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ்
So for every test, we will provide you stock points. Stock points means it's like a model answer for that particular question. So it will have more content with respect to the question. இதுல டெஸ்ட் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு அது டிஸ்கஷன் கவர் ஆகிடும். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்கள் படிக்க படிக்க ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு 40 பக்கம் படித்து வச்சுட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் நீங்கள் அப்படியே எக்ஸாமில் ஆட் பண்ண முடியும். ஸோ இதான் அந்த கிராப்பிங் பேட்டர்னை பற்றி எப்படி அந்த கிராப்பிங் பேட்டர்ன் மாறி இருக்கு அப்படின்ற கொஸ்டின் தான் அவங்க வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த கிராப்பிங் பேட்டர்னுடைய சேஞ்ச். Okay, there are so many questions. We will share the reflection. So, friends, mains test series, mains attend பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா அவங்க எல்லாம் அந்த குரூப்ல இருப்பாங்க. அந்த குரூப்ல அந்த ஃபைல்ஸ் இன்னும் அப்படியே தான் அங்கே இருக்கு. டூ நாட் மிஸ் சீரிஸ், டூ நாட் மிஸ் சீரிஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது எல்லாம் மெயின்ஸ் கொடுத்த டூ நாட் மிஸ் சீரிஸ் தான். ஸோ வென் எவர் யூ ரிசீவ் த ஸ்டார்டட் ரிசீவ் டூ நாட் மிஸ் சீரிஸ், யூ வில் கம் டு நோ. ஸோ அந்த இது முடிய ஓகே. ஸோ தான் ஒன்ஸ் ஜிஜி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் திஸ் ஃபைல் சாஃப்ட் காப்பி அஸ் வெல் அஸ் ஹார்ட் காப்பி. அது குரூப்பில் போட்டிருப்போம். போகும்போது யூ கேன் கலெக்ட் தி ஹார்ட் காப்பி ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் வில் ரீச் யூ. சார் ஜாகிரபி எல்லாத்துலேயுமே இருக்குங்க சார். அதான் இப்போ அடுத்த ஜிஜி செஷன் வேறு இருக்குது. கிட்டத்தட்ட 40+ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டின் நான் ஃபைல் எடுத்து காமிச்சிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அதுதான் உங்கள் கையில் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இது ஒரு பக்கம். அண்ட் ஃபார் பிலிம்ஸ் ஆல்சோ வி ஹேட் அ குட் ரிஃப்ளெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ். இது வந்து மெயின்ஸுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இது எஸ்ஏ ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் டூ நாட் மிஸ் சீரீஸ். Apart from that, for prelims, we had a separate test series. அதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. யூ ஆர் ப்ராபப்ளி சாஸ் சொல்லிட்டு இருந்தால அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுலேயுமே வி ஹேட் அ குட் ரிஃப்ளெக்ஷன். த ரிஃப்ளெக்ஷன் வாட் வி ஆர் ஷோயிங் இஸ் எக்ஸாக்ட் மேட்ச், இல்லைனா 50% மேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் எதுவுமே கிளாஸ் கண்டென்ட் ஆட் ஆகல. கிளாஸ் கண்டென்ட் எல்லாம் எடுத்து போட்டால் எக்கச்சக்கமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் பிலிம்ஸில் முடிஞ்ச போன பிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, எந்த ரூலரை வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஏன்ஷியன் இந்தியா படிச்சிருப்பீங்க, நோட்ஸில் அப்படியே இருக்கும் யாருன்ட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் ஆஸ்டு ஃப்ரம் கிளாஸ் நோட்ஸ். ஸோ வென் வி ஆர் வெரி ஷுர் அபவுட் கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் கிளாஸ் டெஸ்ட் ப்ளஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ், டெஃபினட்டாக யூ வில் ஹவ் மோர் அண்ட் மோர் மேட்ச் ஃபார் அட்டெண்டிங் தி கொஸ்டின்ஸ். ஸோ இது தாண்டி டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தனியாக ஒரு கொஸ்டின்ஸ் மாட்டோம். இது இல்லாமல் தேர் வில் பி ப்ரெடிக்ஷன் ஆஸ் வெல் அஸ் எய்ம் சிவில்ஸ் குவிஸ். ப்ரெடிக்ஷன் மேகசின்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது உங்களுக்கு தனியாக இருக்கும். அது இல்லாமல் எய்ம் சிவில்ஸ் குவிஸ் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எய்ம் சிவில்ஸ் டெலகிராம் சேனலில் 2 கொஸ்டினாக போட்டுட்ருப்போம். அதுவும் உங்களுக்கு கம்பலேஷனாக ரிலீஸ் பண்ணுவோம். நீங்கள் அதை டெய்லியும் பார்க்கும்போது நீங்கள் சம்டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். அதுவும் தனியாக உங்களுக்கு கம்பலேஷன் ரீச் ஆகும். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வி கேன் சி மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தீஸ் ஏரியாஸ். ஓகேங்களா, ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, when you've started following a particular material, particular test series, particular classes, particular orientation, definitely அந்த orientation உங்களை clear பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இங்கே வந்து எப்படின்னா ரொம்ப ரேண்டமாலாம் போட்டு இது பண்ணலை. வி ஆர் ஒர்க்கிங் இட். ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேரெக்டாக கேட்டாங்க. ஓகே, கிளாஸ் நோட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50%. இப்போ சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் ஆர்கிடெக்சர்ன்றது இங்கே டெஸ்ட் சீரிஸில் கொஸ்டினாக கேட்கும்போது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ரொம்ப டேரெக்டாக கேட்குறீங்களேன்றீங்க. கரெக்டாக இப்போ டெஸ்ட் சீரிஸே கொஸ்டின் கேட்டோம், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் ஆர்கிடெக்சர்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் டஃபாக. அதான பர்பஸ் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ். நீங்கள் இங்கே கொஞ்சம் டஃப்பான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அங்கே ஈஸியாக இருந்தால் நல்லது. இங்கே ஈஸியாக இருந்து நாங்கள் டஃப்பாக இருந்தால் கஷ்டம். ஓகே, அதனால் அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, இங்கே ஏன் அந்த டஃப்னஸ் இங்கே ஏன் பார்க்குறோன்னா, அப்போ நீங்கள் அங்கே யூ வில் நாட் ப்ளீட் இன் தி ரிங். ஓகேங்களா, இட் இஸ் பெட்டர் டு ஸ்வெட் இன் தி ட்ரைனிங் செஷன். இல்லைனா அங்கே போய் டஃப்பாக பார்க்கும்போது ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். அதுதான். அதேமாதிரி இப்போ நம்ம பார்க்குற ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே கொஸ்டின்ஸ் மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் அதிகமாகவே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஒன்லி திங் இஸ் யூ ஹவ் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். கிளாஸ் அட்டன் பண்ணுறதோட கிடையாது. கிளாஸ் அட்டன் பண்ணுறது, கிளாஸ் டெஸ்ட் எடுக்கிறது, ப்ராப்பர் டெஸ்ட் சீரிஸ்
ஓகே, audible இருக்காங்க. ஸோ அதான் prelims test series, மெயின்ஸ் ப்ரிடிக்ஷன், எய்ம்ஸ் விஸ் குவிஸ், இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடும். இந்த கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இட் இட் செல்ஃப் கம்ஸ் அரௌண்ட் சம் நியர்லி டெஃபினெட்லி வில் கிராஸ் 5,000 கொஸ்டின்ஸ். டெஸ்ட் சீரீஸ்லேயே கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதான் வி ஹாவ் ஜிஜி செஷன் ஆல்சோ. ஸோ வித் திஸ் வில் ஸ்டாப். டைம் இருந்தால் இன்னும் அதை ஒவ்வொன்றா ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். பட் எவ்ரி திங் இஸ் இன் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெயின்ஸ் எதுன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் ரூம்மேட்ஸ் இருந்தால் கூட தே would be knowing it. ஓகே, அதே மாதிரி மொத்தம் 3 விதமான டெஸ்ட் சீரிஸ் வேறு போயிருக்கு. ஸோ ஏன்னா மோஸ்ட் பாசிபிலிட்டியே கேட்டாச்சு. அதையும் தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது யூபிஎஸ்சி இருக்காங்களே, எக்ஸாக்டாக அதே மாதிரி 20 கொஸ்டின் எல்லா பேப்பர்லையும் கேட்டோன்னா டவுட் வந்துடும். ஓகே, ஓரளவுக்கு நம்மளால அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு போக முடியும், அவ்வளோதான். ஓகே, அது தாராளமாக அது போதும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவர் அப்ஜெக்ட் இஸ் நாட் 100 out of 100. ஈவன் ஃபார் மெயின்ஸ், இஃப் யூ ஸ்கோர் 50% ஆஃப் தி மார்க், தட் இஸ் செல்ஃப் a குட் மார்க். 50% ஒரு பெரிய மார்க் ஓவராலாக நான் சொல்ல வரேன். ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் 60% எடுத்துட்டிங்கன்னா எக்ஸலண்ட். Okay, so with this I'll stop. We will share the reflections in the group and hand over the hard copy. They will start GD session in few minutes. Thank you very much.
ஸோ குட் மார்னிங். ஸோ இன்னைக்குடைய ஸ்பெஷல் செஷன் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் ரைட்டிங் எஸ்ஏ. ஸோ அதை கொடுக்க வரவங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லை. ஏன்னா 2 வாட்டி டாப்பர் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. லாஸ்ட் டைமும் டாப்பர், இந்த வாட்டியும் டாப்பர். லாஸ்ட் டைம் டாப்பர் ஆனால் கூட ஐபிஎஸ் வந்தது அவங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்மனா என்ன பண்ணியிருப்போம், ஐபிஎஸ் வந்தாலே பரவாயில்ல போதும் அப்படின்னு இருப்போம். ஈவன் நாங்கள் கூட நிறைய வாட்டி கன்வின்ஸ் பண்ணோம், இல்லை நான் மறுபடியும் எழுதுவேன், எனக்கு ஃபாரின் சர்வீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு டிட்டர்மைண்டாக, எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கணும்னு நீங்களே பார்த்துக்குங்க. அண்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் அப்படிங்கிற சில டவுட்ஸ் கூட இருக்கும். ஜிஜி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு மட்டும்தான் நம்மளை வந்து பார்த்தாங்க. அப்போ தான் ஜிஜின்னு ஒரு பொண்ணு இத்தனாவது பேட்சில் இருக்குது போல இருக்குது அப்படின்னே தெரியும். அது வரைக்கும் கிளாஸஸ் ஃபுல்லாக அதை என்ன பண்ணுச்சுன்னா ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணாங்க. அப்போ நிறைய பேருக்கு ஆன்லைனில் அட்டன் பண்ணுறப்போ இப்போ எங்களுக்கே தெரியாது, அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்டால் தான் உண்டு. பட் ஆன்லைன்லேயும் அவ்வளவு சின்சியராக கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு அப்படி. அதுக்கப்புறம் ஆப்ஷனல்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி தமிழ் ஆப்ஷனல். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஃபாரின் சர்வீஸ். ஓ, தமிழ் ஆப்ஷனல் எடுத்து ஃபாரின் சர்வீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆம்பிஷனும் இருந்த ஒரு பொண்ணு அது. அது ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆன்சர்ஸ் எப்படி இருக்குமோ அதை விட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த பொண்ணுக்கு தமிழ் புலமையும் இருக்குது. தமிழ் ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் பார்த்த உடனேயுமே சொன்னேன், இதில் 90% எல்லாமே ரைட்டாக இருக்குது, நீ ஜஸ்ட் வந்து சில மேற்கோள் செய்யுள்கள் இதை மட்டும் ஆட் பண்ணினாலே போதும், உனக்கு நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது அப்படின்னு. இங்கிலீஷ் ஆன்சர்ஸ்க்கும் தமிழ் ஆன்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இதில் எவ்வளவு ப்ரொஃபிஷியன்சி இருக்கோ அதே அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருந்த ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி. அண்ட் அதோடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா ஜிஜி நிறைய பேருக்கு கிமு கிபி மாதிரி சர்வீஸுக்கு முன் சர்வீஸுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு முன் ஒரு மாதிரி இருப்பாங்க, சர்வீஸ் வாங்கின பின் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஜிஜி அப்படி இல்லை. எப்போ ஃபஸ்ட்டு எப்படி கிரவுண்டடாக ஃப்ரெண்ட்லியாக சோஷியலாக இருந்தாலும் இப்போவும் அதே மாதிரி தான். இப்போ நாங்கள் இன்வைட் பண்ணோம், ஃபார்மல் இன்விடேஷன் எதுவும் இல்லை, வாமானா வந்துடும். இப்போ கீழே வந்து அதுவாக ஏதோ ஸ்டூடெண்ட் மாதிரி தான் வந்துருந்துச்சு. எப்போ வந்த, நான் நீங்கள் கூப்பிட்டீங்க வந்துட்டேன் அப்படின்னா ஆரம்பிக்கலையா அப்படின்னு தான் வரும். நம்ம ஃபார்முலாக வந்து மற்றவங்களை இன்வைட் பண்ணுற மாதிரியெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஜிஜி எப்போ கூப்பிட்டாலும் வந்துடும் அப்படி. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இப்போவும் கூட போஸ்ட் சர்வீஸ் வாங்கின பிறகு கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு கேரக்டர் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ கூப்பிட்டாலும் ஆல்ரெடி ட்ரைனிங்கில் இருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு அந்த செஷனை நடத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள் பிபிடி எல்லாம் எவ்வளோ மெட்டிகுலஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். தோசை இதில் இருக்கிறப்ப இப்போ கூட ஃப்ரீயாக இருக்க அப்படி. போன வாட்டி ஐபிஎஸ் இதில் ஃபவுண்டேஷன் ட்ரைனிங்லாம் இருக்கிறப்போ ஏதாவது ஆன்லைன் செஷனோ இல்லை ஆஃப்லைன் செஷன் ரொம்ப டைம் கேப் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்தால் கூட அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து மெட்டிகுலஸாக பிபிடிஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ப்ரிப்பேர்டாக வந்து, ஏன்னா நம்ம உங்களோட ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னு அந்த மெட்டிகுலஸ் ப்ரிப்பரேஷன் அதுலேயே தெரியும் பாருங்கள். அவங்க பிபிடி எப்படி போடுறாங்க, எந்த மாதிரி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஆட்டிடியூட் எல்லாத்துலேயும் இருக்கும். பழகிறதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருப்ப அப்படி. பட் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் கன்சிஸ்டன்சி இதெல்லாமே தெரியும், அவங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்து தமிழ் வெர்சஸ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எஃபெக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுங்க. எஸ்ஏலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் ஆர்டிகுலேஷன்லாம் எஸ்ஏல நிறையவே இருக்கும். நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட நிறையா நீங்கள் கேட்டுக்கலாம், எஸ்ஏவை பற்றி கேட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபாரின் சர்வீஸ்க்கு போகிற ஒரு ஆம்பிஷன் இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான ஆம்பிஷன் இருந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ண ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஜிஜி. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர் வித் ஹியூஜ் அப்ளாஸ். உன்னுடைய அப்ளாஸ் எல்லாம் அவர் வாங்கிட்டு வெல்கம். இது அந்த மைக் அங்கே
குட் மார்னிங். அவ்வளோதானா? மார்னிங். ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் வந்து எஸ்ஏ ரைட்டிங் பற்றி. ஆக்சுவலி இந்த செஷன் ஆல்ரெடி மெயின்ஸ் போன ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஆல்ரெடி எடுத்திருந்தேன். ஸோ மெயின்ஸ் போனவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரிப்பீட் செஷன். ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு லீவ். ஓகே ஃபைன். ஸோ ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு எஸ்ஏ கூட எழுதினதே இல்லை அப்படின்றவங்க. வெரி குட், வெரி குட், நைஸ். ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ என்னோட ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹி கேவ் மெயின்ஸ் லாஸ்ட் டைம். நான் ரேங்க் வாங்கின அந்த டைமில் கொடுத்துருந்தாங்க. ஹிஸ் ஆப்ஷனல் ஸ்கோர் வாஸ் 320, 320 ப்ளஸ் ஆக்சுவலி. ஹிஸ் ஆப்ஷனல்ஸ் வாஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ் எஸ்ஏ ஸ்கோர் வாஸ் 69. ஹி டென்ட் கெட் ஹிஸ் இன்டர்வியூ கால். ஸோ முன்னாடிலாம் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா ஆப்ஷனல் கேன் மேக் ஆர் பிரேக் யுவர் மெயின்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் இன்னைக்கு ட்ரெண்ட் படி எஸ்ஏ கேன் மேக் ஆர் பிரேக் யுவர் இன்டர்வியூ கால் அண்ட் யுவர் ப்ரிப்ரேஷன். ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு அஜெண்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஏ பேப்பருக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அண்ட் செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எஸ்ஏவை எப்படி நம்ம அட்டெம்ப்ட் பண்ண போகிறோம். இதுதான். ஓகே. ஸோ ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் தீஸ் வைட்டல் ஸ்டெப்ஸ் யூ ஹாவ் டு நோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட் எஸ்ஏஸ் பை டாப்பர்ஸ். ஸோ எடுத்த உடனே ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங், ஐ வில் கிவ் மை எஸ்ஏ, அதுதான் வந்து பெஸ்ட் எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கண்டென்ட் தாட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்க்குறோம் மாடல் எஸ்ஏஸ்லாம் எப்படி இருக்குது. ஆக்சுவலி யூபிஎஸ்சிக்கு எஸ்ஏ எப்படி நம்ம நிறைய எழுதியிருப்போம் ஃப்ரம் ஸ்கூல், காலேஜ், ஏதாவது காம்படிஷனுக்கு இல்லை மீடியாவுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட எஸ்ஏஸ் எழுதியிருக்கலாம். பட் ஸ்டில் யூபிஎஸ்சி எஸ்ஏ அப்படின்னு வரும்போது இட்ஸ் a டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். ஸோ அதை நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா டாப்பர்ஸோட ஆன்சர் காப்பீஸ் வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் இட், தே ஆர் ஃப்ரீலி அவைலபிள் ஓவர் தி இன்டர்நெட் அண்ட் அரம் ஆல்சோ காப்பீஸ்லாம் வச்சிருக்காங்க, டாப்பர்ஸ் காப்பீஸ். இஃப் யூ ஆஸ்க் தெம் they'll give it you. நெக்ஸ்ட் இஸ் பிரெயின் ஸ்டார்ம் அண்ட் மைண்ட் மேப். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எழுதலாம், ஃபுல்லாக உட்காந்து எழுதலாம் அப்படின்னு இல்லாமல் யூ ஸ்டார்ட் டு மைண்ட் மேப். இப்போ விமன் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை சென்டரில் வச்சுட்டு ஒரு டைட்டில் மாதிரி அதை சென்டரில் வச்சுட்டு யூ ஸ்டார்ட் பிரெயின் ஸ்டார்மிங் பாயிண்ட்ஸ். அதுக்கு என்னென்னலாம் இருக்கு, இந்தியாவோட லிட்ரஸி ரேட் என்ன, எந்த ஸ்டேட்ஸில் அதிகமான விமன் எஜுகேஷன் ரேட்ஸ் இருக்கு, எந்த ஸ்டேட்ஸ் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங். நெக்ஸ்ட் வந்து மைண்ட் மேப். உங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, லைக் இன்ட்ரடக்ஷனில் என்ன மாதிரிலாம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பாடி எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அது உள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வைக்கலாம், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, நீங்கள் கன்க்ளூட் எப்படி பண்ண போறீங்க, இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு A4 ஷீட்டில் ஒரே ஒரு சைடில் முடிஞ்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்துட்டு பெருசாக அந்த பிரெயின் ஸ்டார்ம் மைண்ட் மேப்பிங்லாம் பண்ணலை நான். செகண்ட் அட்டெம்ப்ட் அப்போ ஐ டென்ட் ஹாவ் மச் டைம் டு சிட் அண்ட் ரைட் மை எஸ்ஸேஸ். So what I did was I took some 25 to 50 essay topics and started doing mind mapping. That was actually very effective for me. ஏன்னா உட்காந்து எழுதணுங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது பிரெயின் ஸ்டார்ம் அண்ட் மைண்ட் மேப் will help you a lot. வீக்லி அட்டெம்ப்ட்ஸ். ஸோ when I was in my first year of preparation, அப்போ நம்ம சின்சியர் கிட்டாக இருப்போம்ல, எப்போவுமே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு சின்சியர் கிட்டாக தான் இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எவ்ரி வீக்கெண்ட் ஐ யூஸ் டு சிட் அண்ட் ரைட் ஒன் essay and get it evaluated. When I say get it evaluated, there are multiple stages. First வந்துட்டு you read, you evaluate your own essay. Like what are the strengths, what are the weaknesses. ஒரு எழுதி முடிச்சு ஒரு half an hour கழிச்சு if you go back and review that essay, you will know. Like இந்த இடத்துல இப்படி எழுதிருக்கலாமே, இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாமே, இந்த மாதிரி you will know a lot. ஸோ அதை வந்துட்டு செல்ஃப் evaluation is your first stage. Second is mentors, இவாலுவேட்டர்ஸ். ஸோ அரண்ல வந்துட்டு உங்களுக்கு யாராச்சும் மென்டர்ஸ் இருந்தாங்க, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு மென்டர்ஸாக இருக்காங்க, ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க மென்டர்ஸாக இருக்காங்கன்னா கிவ் இட் டு தெம் அண்ட் கெட் இட் இவாலுவேட்டட். அண்ட் தென் பியர் குரூப்ஸ், லைக் 2-3 பேர் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் கெட் இட் இவாலுவேட்டட் பை தம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டியூரிங் மை செகண்ட் மெயின்ஸ் எனக்கு வந்துட்டு நான் நிறையலாம் எழுத மாட்டேன், ஜஸ்ட் 2 or 3 essays தான் எழுதுவேன். அதை ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்து இவாலுவேஷன் வாங்கிப்பேன். இப்போ ஒரே ஒரு எஸ்ஸே நான் வந்துட்டு என்வாயன்மெண்ட் பற்றி எழுதுறேன், பிளானட் எர்த் பற்றி எழுதுறேன் அப்படின்னா அதை வந்துட்டு இங்கே பவித்ரன் சார் கிட்ட, செல்வா சார் கிட்ட,
அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க கிட்ட, என் பேட்ச்மேட்ஸ் கிட்ட, இப்படி எல்லார்கிட்டயுமே அந்த ஒரே ஒரு எஸ்ஸே போயிருக்கும். அண்ட் யூ வில் கெட் கிரிட்டிசிசம் ஃப்ரம் மல்டிபிள் டிரெக்ஷன்ஸ். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எது அப்ராப்ரியேட்னு தோணுதோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். கிடைக்கிற எல்லா கிரிட்டிசிசமே மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா only you know what you'll be able to change and what you'll be able to put it on the paper. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ evaluate your essays. இந்த நெக்ஸ்ட் ஒன் பத்தி there's a detailed slide I will show you. folder இதுக்கு என்ன அர்த்தம்னா, many people think that essay க்குன்னு செப்பரேட்டா நோட்ஸ் எல்லாம் எடுக்க தேவையில்லை. whatever you study in GS it's going to come into your essay. பட் ஒரு ஷார்ப் டிஸ்டிங்ஷன் என்னன்னா, there is two types of knowledge. one வந்து core knowledge, second வந்து peripheral knowledge. core knowledge வந்து நீங்க கிளாஸ் ரூம்ஸ்ல படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இதெல்லாம் கோர் நாலேஜ் நீங்கள் கிளாஸ் ரூம்ஸில் படிக்கிறீங்க. ஸோ அது இல்லாமல் பெரிஃபரல் நாலேஜ்னு உங்களுக்கு இருக்கணும். ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஆர்ட் அண்ட் கல்ச்சராக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், இல்லை நியூ ரீசர்ச்சாக இருக்கலாம், ஒரு நியூ டொமைனாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த பெரிஃபரல் நாலேஜ் எல்லாமே தான் வில் மேக் யுவர் எஸ்ஏ ஸ்டாண்ட் யூனிக் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆல்சோ. ஸோ அது வந்துட்டு எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது there's one more slide I'll show you. This is that. நீங்க நோட் எல்லாம் பண்ண வேண்டாம். this PPT will be shared to you, you can get it. ஸோ என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு எப்பயாச்சும் கோட்ஸ் கிடைக்குது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து யூனிக்கா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இட் டஸ் நாட் pertain only to the central government, it also pertains to state governments different initiatives. ஒடிஷாலலாம் there is some 5T initiative, MOBUS, Mo Sarkar, something like that. ஸோ இந்த மாதிரி எல்லாம் யூ கேன் கலெக்ட். இது வந்துட்டு கான்ஷியஸாக பண்ணு நான் சொல்ல வரல. ஒரு நாளில் வந்துட்டு ஒரு 1 hour நீங்கள் தனியாக அலோகேட் பண்ணுங்க இதுக்காக வேணலாம் நான் சொல்ல வரல. நீங்கள் நார்மலாக படிக்கிறது, நியூஸ் பேப்பர்ஸில் படிக்கிறது, பிடிஎஃப்ல படிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியலில் படிக்கிறது, வெப்சைட்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கறது, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பில் போர்ட்ஸ் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ், அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன் digitally ஆல்சோ. wherever you find, whenever you find, you can pick your phone, note it down and you can use it later. ஸோ அதுதான் நான் வந்து கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஐ வில் ஓப்பன் ஈச் அண்ட் எவ்ரி டைட்டில் அண்ட் தென் கீப் ஆடிங் ஸ்டஃப் ஆஸ் அண்ட் வென் ஐ கெட் இட். ஸோ இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்லி இஃப் யூ சி திஸ் ஒன் ஸ்டோரிஸ், பஞ்சரத்னா டேல்ஸ், ஃபேரி டேல்ஸ், இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும். பட் கரெக்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஃபிலாசபிக்கல் லெசன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம். இந்த டர்ட்டில் அண்ட் ரேபிட், டார்டாய்ஸ் அண்ட் ரேபிட் ரேஸ் எல்லாம் போகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே, கதை சின்ன வயசில் படிச்சது தானே, அது அதோட மறந்துடலாம் அப்படின்னு இல்லாமல், இஃப் அ டாபிக் ஆஸ்க்ஸ் யூ, டிமாண்ட்ஸ் யூ டு டூ சம்திங் யூனிக் ரிகார்டிங் philosophy, you can bring those tales in. ஓகே, லைக் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயர் டாப்பிக்காக வரலாம், நமக்கு தெரியாது. ப்ராவர்ப்ஸ் டாப்பிக்காக வரலாம், அடேஜஸ் டாப்பிக்காக வரலாம், என்ன வேணால் வரலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு யூ கேன் கிவ் தீஸ் பஞ்சதந்திரா டேல்ஸ், ஃபேரி டேல்ஸ் ஆஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் வந்துட்டு ரீசர்ச். இது வந்துட்டு இந்த த ஹிந்துல சயின்ஸ் பேஜ் எவ்ரி வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசர்ச்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ரீசர்ச் ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பாக உங்களை இம்பாக்ட் பண்ணும். ஓ இந்த மாதிரியும் இருக்கா, ஓ இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இதையும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யூ வில் நோ. ஸோ அந்த இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் யூ ஜஸ்ட் கலெக்ட் இட், ரெஜிஸ்டர் இன் யோர் ஓன் ஃபோல்டர் and reproduce it whenever, wherever you find the right opportunity. Okay. Sanskrit slogans-லாம் நீங்க வந்து எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி, கெஸ்ட் ரிலேட்டட் ஆனது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. சர்வே பவந்து சுகீரா, இந்த மாதிரி நிறைய ஸ்லோகன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், புதுசாக நம்ம போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல they would have come across such slogans. ஸோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. ஓகே, புக்ஸ் டு கோட். ஸோ இது வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்துட்டு ஏதாவது எப்போவாது படிச்சிருக்கலாம், தமிழ் ஏதாச்சும் புக் படிச்சிருக்கலாம், இல்லை திருக்குறள் யூ கேன் கோட் எக்ஸ்டென்சிவ்லி. இக்கிகாய், ஆல்கெமிஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச புக்ஸ் தான், பாப்புலரான ஒர்க்ஸ் தான். ஸோ அதுலேருந்து ஆல்சோ யூ கேன் பிக் அப் anecdotes and present in your essay. There is no restriction on what you have to write in essay. There's full freedom. Okay, so இது வந்து செகண்ட் ஐட்டம் ஆன் அவர் அஜெண்டா. ஸோ எப்படி வந்துட்டு நம்ம essay ஆக்சுவலி எழுத போகிறோம் அப்படிங்கிறது.
ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் எஸ்ஏஸ் உங்களால பார்க்க முடியும் உங்களோட எஸ்ஏ கொஸ்டின் பேப்பர்ல. ஒன் இஸ் தீம்ட் எஸ்ஏஸ். தீம்ட் எஸ்ஏஸ்னா தெர் இஸ் திஸ் பர்டிகுலர் கோர் தீம் இந்த டாபிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பூன் ஆர் பென் அப்படின்னு இருக்கலாம், இல்லை விமன் எஜுகேஷன், விமன் எம்பவர்மெண்ட், எஜுகேஷன், கவர்னன்ஸ், ஹெல்த் செக்யூரிட்டி, சோஷியல் மீடியா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இதுதான் தீம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய நாலேஜ் என்னவோ அதை வந்துட்டு கரெக்டான ஒரு அப்ரோச்சில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் தீம்ட் எஸ்ஏஸ், வெரி வெல் நோன். ஸ்கூல் காலேஜ்லாம் நம்ம இதுதான் எழுதிட்டு இருக்கோம். செகண்ட் வந்து அப்ட்ராக்ட் எஸ்ஏஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ரீசெண்டாக இட்ஸ் ஃபார்மிங் அபவுட் 80% ஆஃப் யுவர் எஸ்ஏ பேப்பர். லைக் ஃபிலாசபி எஸ்ஏஸ், ப்ராவப்ஸ் ஏதாவது கொடுக்க வேண்டியது, இல்லை பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எஸ்ஏ டாப்பிக்காக கொடுக்க வேண்டியது. இப்படி இருக்கும்போது வி கெட் ஸ்டக். நமக்கு தெரியாது, ஏன்னா ஆல்ரெடி இந்த டாப்பிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. வி நெவர் நோ எது வந்துட்டு கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும், எப்படி எழுதினா கரெக்டாக இருக்கும், எது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், இந்த மாதிரி வி நெவர் நோ. பட் அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு 80% ஆஃப் த பேப்பர் ஆக்குபை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்ரோச். அப்ரோச் இஸ் ஆல்சோ இட்ஸ் இன் a very detailed format later that I will tell you. Structure. Can anybody tell what is the actual essay structure? Introduction. Stories or real life incidents. Introduction. Okay. Okay. ஸோ என்ன சொன்னாங்கன்னா ஒரு குரோனாலாஜிக்கல் அப்ரோச் எடுக்கிறாங்க. ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், இந்தியாஸ் பெர்ஸ்பெக்டிவ், வேர்ல்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஒரு போயம் வச்சு கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சர்ப்ரைசிங்லி திஸ் வாஸ் மை அப்ரோச் டியூரிங் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி தான் எழுதுவேன். ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ், வேர்ல்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு போயம் வச்சு கன்க்ளூட் பண்ண அந்த போயமும் நானே எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லையுமே நான் வச்சிருந்த ஃபார்மேட். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே இதே சைஸ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் எழுதுகிற பேப்பர்லேயே 2 எஸ்ஏஸ் எழுதுறீங்க. அந்த 2 எஸ்ஏஸில் யூ ஹாவ் டு ப்ரூவ் டு யுவர் இவாலுவேட்டர் தட் எஸ் ஐ எம் அ வெரி கிரியேட்டிவ் பர்சன், ஐம் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன், யூனிக் பர்சன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு எஸ்ஏக்கு இவங்க சொன்ன மாதிரி இஃப் யூ ஹாவ் அ செட் ஃபார்மேட், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், யூ ஜஸ்ட் கோ வித் இட். அண்ட் இன்னொரு எஸ்ஏக்கு யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் எந்த ஒரு இடத்துலையுமே சிமிலாரிட்டி இருக்கக்கூடாது. ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அப்ரோச் ஆகட்டும், உங்கள் கண்டென்ட் ஆகட்டும், நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் ஆகட்டும், இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதம், கன்க்ளூட் பண்ணுற விதம், எதுவுமே ரெண்டுத்துலையுமே சேமாக இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா they will think that you are one of the mediocre students over there who just come and sit to give the essay exam. அப்படியே ஏதோ கடமைக்குன்னு வந்து எழுதுற மாதிரி you are projecting yourself. It's a very dangerous zone to enter. Okay. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளேவர் டு அன் எஸ்ஸே. இது வந்துட்டு இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, அதில் அவங்களுடைய ஃப்ளேவர் என்ன அப்படின்னா போயம் வச்சு முடிப்பேன் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த போயமை நீங்களே எழுதுனீங்கன்னா தட் இஸ் யுவர் ஓன் ஃப்ளேவர். ஸோ இந்த மாதிரி யூ கேன் இன்னோவேட். நீங்களே ஏதாவது ஸ்லோகன் எழுதலாம், ஒரு ரைம் ஸ்கீம் வச்சு ஒரு ஸ்லோகன் எழுதலாம், நீங்களே போயம் எழுதலாம். நீங்களே வந்துட்டு எஸ்ஸே ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், ராமன், ரஹீம், அனு அண்ட் சோனு, இந்த மாதிரி நீங்களே ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் வச்சு ஆரம்பிச்சு எண்டிங்ல கூட அவங்க 2 பேரையுமே கொண்டு வந்து எண்ட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுடைய ஓன் ஃப்ளேவர் டு அன் எஸ்ஸே. ஓகே, இதெல்லாம் வந்து அப்ரோச் எஸ்ஸே. நான் வந்து என்னுடைய கையில நான் வச்சிருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த 5 ஆப்ஷன்ஸ் தான். ஸோ யூனோ வை அண்ட் வை நாட். இப்போ வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிற எஸ்ஸே பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த பாத் டு தேர் இஸ் நோ பாத் டு ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் த பாத் அப்படின்ட்டு நான் எழுதும்போது ஒரு எஸ்ஸே வந்துருந்துச்சு. ஸோ அந்த எஸ்ஸேல வந்துட்டு யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் லைக் ஏன், why are they telling this? அப்போ உங்களுக்கு ஒரு 10 ஆர்குமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம ஹாப்பினஸ்னு ஓடிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்க ஹாப்பினஸ்லையும் யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஓன் ஹாப்பினஸ். நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதுவுமே ஒரு ஹாப்பினஸ் ரூட் தான் அப்படிங்கிற மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் கலெக்டிங் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது அண்ட் வை நாட் ஆல்சோ. ஸோ இது வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேனாட் சே எஸ் டு வாட் எவர் தே சே. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு எஸ் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ட்டு ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் யோர் ஓன் ஒர்க் தேர்? நீங்கள் என்ன யூனிக்காக காட்டணும் அப்படின்னா இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் தட் வி ஆர் ரெஃப்யூட்டிங் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா we can say that it's not always possible that happiness is the path. Sometimes we stumble upon blocks, obstacles, hindrances. So what are we going to do to overcome that obstacles? What are we going to do to restore that happiness back into our lives? So if you're different on a perspective, you have to bring it in. So
Next, the 5W1 method. Questions: what, why, when, how. Question words இருக்கும் இல்லையா? So you can make use of that strategy also. SWOT plus. So இதில் வந்துட்டு strength, weakness, opportunities and threats. So அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது perspectives கிடைச்சதுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். Innovations இந்த மாதிரி, research, innovations இந்த மாதிரி you can add whatever perspectives you want. டைம் ட்ராவல் இவங்க சொன்ன மாதிரி ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுடைய ப்ரெடிக்ஷனாக கூட இருக்கலாம். அதுவுமே ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் டைம் ட்ராவல் தான். You don't just stop with the modern world. You can go peek more into the future also. Nobody is restricting you on that front. Cause and effect, obviously. இப்போ குளோபலைசேஷன் பற்றி வருது, இல்லை குளோபல் வார்மிங் பற்றி ஒரு எஸ்ஸே வருது அப்படின்னா யூ ஸ்டார்ட் ஃப்ரம் காசஸ். வாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட், வை இஸ் இட் ஹேப்பனிங் நவ். ஸோ அதுக்கப்புறமா எஃபெக்ட், இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு சொல்யூஷன் வச்சு முடிக்கிறீங்க. இட்ஸ் ஜென்ரல் ஃபார்மேட் தான். பட் மெனி டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி தீம் எஸ்ஸேஸ் எழுதும் போது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்துட்டு பெரிய லிபர்ட்டி, பெரிய ஃப்ரீடம் எப்போ எடுக்கலாம்னா ஆப்ஸ்ட்ராக்ட் எஸ்ஸேஸ் அப்போ நீங்கள் நிறைய ஃப்ரீடம் எடுக்கலாம். நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. பட் தீம்ட் எஸ்ஸேஸ்னு வரும்போது தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி கேட்குறாங்க அப்படின்னா தேர் எக்ஸ்பெக்டிங் யூ டு ரைட் அபவுட் ஏஐ, பிகாஸ் ஏஐ இஸ் எவ்ரிவேர் நவ். You are surrounded by AI, so you have to know about AI, its weaknesses, what it can do, what is its potential, etc. இதுதான். இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அப்ரோச் இருக்கலாம். ப்ளீஸ் ஒர்க் ஆன் தோஸ். இதுதான் வந்துட்டு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது இது. ஓகே, யூ ஹேவ் சோ மெனி அதர் திங்ஸ் டு ஆட். ப்ளீஸ் கீப் யோர் ஓன் லிஸ்ட் ரெடி. ரெக்கரண்ட் டாபிக்ஸ். ஏன் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதிகமாக பார்க்கணும்னு எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ரீசன் வந்துட்டு topics are getting repeated without us even knowing. So அதுதான். நீங்கள் வந்துட்டு 2024ல they talked about forests, 2022ல also they talked about forests. Risk taking. So cost of being wrong is less than the cost of doing nothing. In the essay actually I wrote in 2024. So it talks about risk taking. Why don't you take a risk? It is not going to cost you that much than the cost of not doing anything. Not all who wander are lost. இதோட essence என்னன்னா go for it, explore, take risks, take more risks. இதுவும் அதுதான். Ship in harbor is safe, but that's not what ship is for. Ship has to venture out onto the seas, take up voyages, etc. Creativity பத்தி you can find so many examples, previous year questions. So இந்த மாதிரி when I prepared for my second mains, I took up a list of topics which I can prepare beforehand. So இதுக்குமே வந்துட்டு I use ChatGPT. So I'm not going to know much about happiness, smile or joy in a scholarly perspective. கரெக்டா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ்னா என்ன? மழை பெய்யும் போது கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும், வெளியில விளையாட போகணும், இதெல்லாம் வந்துட்டு ஹாப்பினஸ். நம்மளுடைய லெவலுக்கு ஹாப்பினஸ். யூ கேன் ரைட் ஆல் தீஸ் திங்ஸ், பட் அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு ஷோ தெம் தட் யூ ஆர் ப்ரிப்பேரிங் for UPSC CSE. So you will have to have some kind of scholarly viewpoints as well. So already scholars என்ன சொல்லியிருக்காங்க happiness பத்தி. So already மக்கள்லாம் என்ன ஒரு நோஷனில் இருக்காங்க, வாட் இஸ் ஹாப்பினஸ், வாட் இஸ் ஸ்மைல், வாட் இஸ் ஜாய் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே யூ கேன் கோ டு ChatGPT, ஜஸ்ட் டைப் scholars viewpoints on happiness, distinction between smile and laugh, the joy of giving weekலாம் செலிப்ரேட் பண்ணுவோம், joy of giving week. இது எல்லாமே வந்துட்டு you can go to ChatGPT, get as much stock points as possible and note it down digitally also. எல்லாமே கையில் எழுதணும்னு அவசியம் இல்லை, digitally அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க and keep revising. So இந்த டாபிக்ஸும் வந்துட்டு you can make note of, but PPT will be shared, don't worry. ஓகே, ரொம்ப நேரமாக பேசிட்டேன், எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. Take up your pens and try some nice introductions to these two topics. ரெண்டுத்துக்குமே எழுதணும்னா எழுதலாம், இல்லை உங்கள் இஷ்டம், ஏதாவது ஒன்று பிக் பண்ணி எழுதணும்னாலும் ஓகே தான். Just write your opening idea, not necessarily in that format, and I will explain it to you now. Just give me an idea, like இப்படி தான் நான் ஓப்பன் பண்ண போறேன் என்னோட essay. You can choose whichever essay you want.
இல்ல இல்ல people who are online, you can also try. In the meantime, can I address one question? It's very valid question. Real life examples and own quotes use பண்ணலாமா மேம்? இதுதான் question actually. ஸோ எஸ்ஸே வந்துட்டு நம்ம பர்சனல் வாய்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு பர்சனல் வாய்ஸ் யூஸ் பண்ண இன்னொரு அரேனா இருக்கு, எத்திக்ஸ் பேப்பர். அதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக வேணால் நீங்கள் பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனல் வாய்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஐ stole a piece of chocolate from my brother, but then I felt very sad, then I apologized to him, then I never in my life I ever lied. இல்ல சும்மா தான் சொன்னேன். Never in my life I ever lied. இந்த மாதிரி you can write your own examples in ethics paper, not in essay paper. Essay is much more a scholarly kind of an activity in which you cannot or may not use real life examples and own quotes. Done. So I don't want you to write the entire introduction, just want your idea. இப்படிதான் நான் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு idea. If you are done, we'll start. Anybody willing to read it out for us? Yes. கொஞ்சம் சத்தமா சொல்லு. Okay, second topic she has chosen. Okay. புத்தாஸ் லைஃப் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஹானஸ்டா கை தூக்குங்க, யாரெல்லாம் புத்தாஸ் லைஃப் எக்ஸாம்பிளா எழுதினீங்க? யூ கேன் see for yourself. So இந்த ரூம்லயே we have 3 other people who have chosen புத்தாஸ் எக்ஸாம்பிள். ஸோ இதுல வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, if these 3 people are going to write behind you or in front of you in your exam hall, the examiner வந்துட்டு he or she will find it very very repetitive.
and your marks will go down. நீங்க first இருந்தீங்கன்னா it's fine, you will get good marks. Second இருக்கீங்க, third இருக்கீங்கன்னா your marks will keep on reducing. So அந்த risk வந்துட்டு you cannot take. So அதனால one important lesson from this example என்னன்னா, ரொம்ப ஆப்வியஸா இருக்கிறது, நம்மலாம் எழுதி எழுதி பேப்பரே தேஞ்சு போற அளவுக்கு எழுதுனது வந்துட்டு அசோகா, புத்தா, காந்தி. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அங்கங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். Gandhi's life is an example, Buddha's life is an example, Ashoka's life is a testimony. இதெல்லாமே எழுதிக்கலாம். பட் ஓப்பனிங், க்ளோசிங் இந்த மாதிரி முக்கியமான ஹாட்ஸ்பாட்ஸ்ல வந்துட்டு தேஞ்சு போன ரெக்கார்டே எழுதாதீங்க. ஓகே, வேற யாராச்சும் ஃபர்ஸ்ட் எஸ்ஸேக்கு எனிபடி கேன் ட்ரை? யா, ஃபர்ஸ்ட் எஸ்ஸேக்கா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, இது நிஜமாங்க? இல்ல அவர் கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது இதெல்லாம் நிஜமா? ஓகே ஓகே தான். இட்ஸ் வெரி யூனிக், இட்ஸ் வேலிட், குட். எனி அதர் எக்ஸாம்பிள்? ஆ, ஓகே ஓகே ஓகே. உண்மையாவே நிஜமாவே ஒரு கோட் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஓகே, வெரி நைஸ், யூனிக் தாட் தான். பட் இன்னொரு காஷன் பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி தே ஆர் கிவிங் அ கோட் ஃபார் யூ டு ஸ்டார்ட். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு கோட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட் லுக்ஸ் வெரி அப்சர்ட். ஸோ இதுவே வந்துட்டு நானும் நிறைய டைம் கோட்லேயே வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் டாப்பர் அட்வைஸ் மீ நாட் டு டூ இட். ஸோ ஆஃப்டர் தட் ஐ டென்ட் டூ இட். ஓகே, எனக்குமே தெரியாது இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. பட் அந்த லாஜிக் கரெக்டாக இருக்கு. பிகாஸ் தே ஆர் கிவிங் யூ அ கோட், வை டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அ கோட் தட் வேலிடேட்ஸ் யுவர் பாயிண்ட்? ஸோ அதுவுமே வந்துட்டு ஜஸ்ட் கிவ் இட் அ தாட். நெக்ஸ்ட் ரெடி ஆகுங்க, ஆன்லைனில் பார்த்துட்டு வந்துட்டு. சாட் பாக்ஸ்லயுமே நிறைய பேர் கோட்ஸோட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒன் கோட் ஐ வில் ரீட் இட் அவுட் டு யூ. மது அப்படிங்கிறவங்க, ஹாப்பினஸ் கேன் பி ஃபவுண்ட் ஈவன் இன் த டார்க்கெஸ்ட் ஆஃப் பிளேசஸ் இஃப் ஒன்லி ஒன் ரிமெம்பர்ஸ் டு டர்ன் ஆன் த லைட். ஆல்பஸ் டம்பிள்டோர். ஸோ நீங்கள் கொடுத்துருக்குற அந்த கோட் வந்துட்டு இட்ஸ் வெரி நைஸ் பிகாஸ் ஆல்பஸ் டம்பிள்டோருங்கிறவங்க ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஆப்வியஸாக நீங்கள் அது மூலியமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அப்பரண்டா இதுதான் கோட்டு, இவர் தான் சொன்னாரு அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அகைன் இட் லுக்ஸ் வெரி இன்கன்சிஸ்டன்ட். ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, everybody knows Harry Potter's story and how important Albus Dumbledore is for the kid or for the school. So he has himself mentioned in the movie or said in the book written by J.K. Rowling that so and so happiness is so and so. அப்படிங்கிற மாதிரி you can எடுத்துட்டு ஒரு நரேஷனோட நீங்க எடுத்துட்டு போகலாம். நாட் எக்ஸாக்ட்லி அப்பேரண்டா நான் இந்த கோட் தான் சொல்ல போறேன், இட் வாஸ் given by Albus Dumbledore இப்படி எழுதாம you can take the narration route and go for it. Anybody else? Very nice, really a nice thought. இது வரைக்கும் சொன்ன 4 பேருமே பொண்ணுங்க தான், சும்மா சொல்றேன், யாரையும் பாயிண்ட் பண்றதுக்காக இல்ல. Someone by the name of Vishal has asked why some intros look like copy pasted from AI. ஓகே, இங்க சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாப்பினஸோட டெஃபினிஷன் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிவசங்கரி அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, happiness is one of the most prominent for the human's life and we are seen in many places and sadness is also part of our life, but what do we want? We choose happiness because they also choose us. Happiness is one of the ways to success, all those things in life here we see about in a different ways. Okay, ஸோ இவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அதோட டெஃபினேஷன் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்னென்ன மல்டிபிள் தீம்ஸ் இருக்கும்ட்டு. ஸோ ஃப்ரம் தட் ஐ டேக் யூ இன்டு இன்ட்ரொடக்ஷனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன இது எஸ்ஏக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இன்ட்ரொடக்ஷனுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு என் மேலாம் கோவப்படக்கூடாது. ஸோ இதுதான் இந்த எஸ்டாப்ளிஷ் நார்ம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹூக்,
ஹூக்னா நீங்க என்ன சொல்லி என்ன உங்க எஸ்ஸே படிக்க வைக்க போறீங்க? What is that interesting element that you want me to see in your essay? Want you to go into your essay. Why should I read your essay? ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்க போகிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். செகண்ட் வந்து கண்டெக்ஸ்ட். இந்த கண்டெக்ஸ்டில் தான் இந்த ஹாப்பினஸோட டெஃபினிஷன் இதெல்லாமே வரும். சரிங்களா? என்ன கண்டெக்ஸ்டில் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த எஸ்ஸேவை. ஸோ ஹாப்பினஸ்னா என்ன டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு விஷயம் சாரோ, சக்ஸஸ்னா ஃபெயிலியர். ஸோ இதுவும் லைஃப்பில் இருக்கும். இப்படிலாம் வந்துட்டு நம்ம கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த இடம் தான் கண்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த எஸ்ஸேல நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? யூ ஜஸ்ட் கிவிங் an address to your essay. ஸோ இந்த எஸ்ஸேல நான் இது தான் பேச போறேன், ப்ளீஸ் ரீட் மை எஸ்ஸே அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க. ஓகே, ப்ளீஸ் ரீட் மை எஸ்ஸேலாம் எழுதக்கூடாது. ஸோ இப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷனுடைய 3 ஸ்டெப் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து ஐ வில் டெல் யூ வாட் ஐ ரோட் ஃபார் தீஸ் 2 essays. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு there is no path to happiness. Happiness is the path. சமச்சீர் கல்வி புக்கில் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டில் சப்ளிமெண்ட்ரி ரீடரில் செல்ஃபிஷ் ஜெயண்ட்னு ஒரு ஸ்டோரி இருக்கும், ரிட்டன் பை ஆஸ்கர் வைல்ட். ஸோ அங்கே வந்துட்டு குழந்தைங்களெலாம் விளையாட விட மாட்டார் அவர். அப்புறமா வாலில் ஹோல் போட்டு அவங்களே வருவாங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆல்சோ கம்ஸ். ஃபைனலி ஜீசஸ் கிரைஸ்ட் வில் கம் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சைல்ட் அண்ட் டேக் ஹிம் டு ஹெவன், பாரடைஸ். ஸோ இந்த ஸ்டோரி தான் ஐ ரோட் அண்ட் ஐ ஆல்சோ கேவ் த கண்டெக்ஸ்ட் தட் யூ கேன் ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் others joy also. Not necessarily you have to go look for your own happiness as if it is some destination and you are going on a train to catch to reach that destination. So second வந்துட்டு not all who wander are lost. சுட்டி டிவியில் சிந்துபாதும் அற்புத தீவுகள்னு ஒரு ஷோ நடக்கும். ஸோ அங்கே வந்துட்டு சிந்துபாத் he will take his nimbus boat and then go to different islands and get so much of experience. ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் I quoted. பட் இந்த இடத்துலலாம் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வர தாட் வந்து புத்தாவாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ படிச்சிருப்போம். ஐ ஆல்சோ ரியலி லவ் புத்தா. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரது வந்துட்டு புத்தா பற்றி நம்ம எழுதலாம். ஹி ஆல்சோ வாண்டட் ஃப்ரம் ஹிஸ் கிங்டம் பேலஸ், தென் வென்ட் டு சோ மெனி பிளேசஸ், ஃபைனலி காட் மோக்ஷா அண்ட் பீப்பல் ட்ரீ. இந்த மாதிரிலாம் வரும். யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். லைக் எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் உட்காந்துருக்கவங்க கூட இதே தான் யோசிப்பாங்க, இதே தான் எழுத போகிறாங்க. ஓகே, so you have to be very cautious of that fact. Okay, so continuity to our discussion. Introduction ideas, you can make use of these things. First, on the English literary works, Selfish Giant written by Oscar Wilde, you can use. Most extensive, Shakespeare you can use. Julius Caesar, Othello, Hamlet, full book போய் வாசிக்காதீங்க. ChatGPT-ல போடுங்க what is the summary of Othello, what is the summary of Hamlet, உங்களுக்கே தெரியும். Othello-ல வந்துட்டு jealousy பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு jealousy பத்தி ஒரு essay வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் a jackpot. You can start with Othello. ஓகே, வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு என்ன ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும்? கிஃப்ட் ஆஃப் மேகின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும், யாருக்கா தெரியுமா? கிஃப்ட் ஆஃப் மேகி. இட் டாக்ஸ் அபவுட் லவ் இன் இட்ஸ் பியூர் ஃபார்ம். தெரியாது? யாருக்காவது தெரியுமா? ஹேண்ட்ரைஸ். சீரியஸ், சமைச்சீர் தானே படிச்சீங்க எல்லாரும்? ஓகே ஃபைன். ஒன்றும் இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. த ஹஸ்பண்ட் பைஸ் கோம் ஃபார் ஹர் அண்ட் த கேர்ள் பைஸ் வாட்ச் ஸ்ட்ராப் ஃபார் ஹிம். பட் அட் எண்ட் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா வாட்சே வித்துட்டு தான் கோம் வாங்கியிருப்பான், அவ ஹேரையே வித்துட்டு தான் அதை வாங்கியிருப்பான். இட்ஸ் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ். ஓகேவா? ஸோ இதுதான். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் யூ கேன் ரைட் இஃப் அட் ஆல் யுவர் core essence is about love, joy of giving. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா you can use it. Harry Potter series, you all know good versus evil. Harry Potter versus Voldemort. You can write that. Technology related works, English literary la, I will tell you one example. Science and technology boon or bane அப்படின்ட்டு ஒரு வருஷம் வரும். ஸோ அந்த மாதிரி டாபிக் வரும்போது யூ கேன் ரைட். நான் மறந்துட்டேன், யான் பண்ணீங்க நீங்க, மறந்துட்டேன். இவ்வளோ போரிங்கா இருக்கா? கிரீன் ஷர்ட், லாஸ்ட் ரோ. ஐயோ மறந்துட்டேன். எந்திரன் ஸ்டோரியில் வந்துட்டு யூ நோ தட் இஃப் எமோஷன்ஸ் கெட் இன் டு தட் ஏஐ ரொபாட்டிக்ஸ் வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி லிட்ரரி ஃபீல்ட்லையுமே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஃப்ராங்கன்ஸ்டீன் மான்ஸ்டர் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இன்னொன்று ஒன்று இருக்குது, காரல் செப்பக் அப்படின்னு ஒரு ஜெக் ரைட்டர் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு ரோபோட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதை வந்துட்டு ஐ கேம் அக்ராஸ் சம்வேர் எங்கே படித்த ஞாபகம் இல்லை எங்கேயோ படிச்சிருக்கேன் ஸோ அதை வந்துட்டு ஐ கோட்டட் ஆஸ் இன்ட்ரடக்ஷன் டு ஒன் ஆஃப் த எஸ்எஸ் தட் டிமாண்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஸ் இட்ஸ் கோர் எசன்ஸ். தட் ஒன். நெக்ஸ்ட் உங்களோட அனெக்டோட்ஸ். ஸோ அதுதான் கேட்டிங்க பர்சனல் அனெக்டோட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. இட்ஸ் வெரி வெரி வைஸ் டு அவாய்ட் பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் பயோகிராஃபிஸ் அண்ட் அகேன் பயோகிராஃபிஸ்னா மகாத்மா காந்தி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மிச்ச யாரை பற்றி வேணும்னாலும் யூ கேன் ரைட் அண்ட் சூஸ் விமன் ஓவர் மென். நெக்ஸ்ட் national leaders, you all know, humanists, philanthropists, philosophers பத்தி எழுதலாம். ancient kings and queens, again ancient kingsல அசோகாவை அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அதில் வந்துட்டு நீங்கள் மெயின்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ தட்ஸ் மோர் தென் எனஃப். என்ன ஸ்டோரி உங்களுக்கு கிடைக்குதோ கரண்ட் அஃபேர்ஸில் இட்ஸ் வெரி வெல் அண்ட் குட் டு கோ. பட் ஒரு ராவான ஸ்டோரி எடுக்காதீங்க. லைக் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு இவ்வளோ % ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்துருச்சு, இவ்வளோ % அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம, அதெல்லாம் எடுத்து எழுதாதீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி. நல்ல ஸ்டோரி மாதிரி கிடைக்கும். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். yesterday also மோடி அண்ட் புட்டின் வாக் ஹேண்ட் இன் ஹேண்ட், இதெல்லாம் வந்துட்டு யூ கேன் ரைட். ஸோ இதெல்லாம் ஹியூமன் சைக்காலஜியை டிரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ யூ கேன் கிவ் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ChatGPT I told you, you can use it. ஸோ இன்னொரு விதம் என்னன்னா, many of us, if I'm not wrong, நமக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன்ல வந்துட்டு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு எஸ்ஸே. த டைம் டு ரீபேர் த ரூஃப் இஸ் வென் த சன் இஸ் ஷைனிங் அப்படின்ட்டு ஒரு கோட் இருக்கும். ஸோ அதோட மீனிங் வந்து மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸ், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை வந்துட்டு என்னென்னலாம் யோசிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்னென்னமோ யோசிச்சேன். நான் சம்மர் டைம்ல தான் ஒர்க் பண்ணணும், வின்டர்ல ஒர்க் பண்ணக்கூடாது, ஆன்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்னென்னவோ ரொம்ப ராங்கான இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்கெல்லாம் நான் போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் எரர்ஸ் வரக்கூடாது அப்படின்னா யூஸ் ChatGPT டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் சேயிங்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் philosophers லைக் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இமானுவேல் கண்ட், ஹெரோடாட்டஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களோட கோட்ஸ் எல்லாம் போட்டு அதோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன, மீனிங் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவே சொல்லும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. whenever you find time, just keep revising, keep skimming and scanning through it. That will help you in getting your interpretation right. Antithesis. So what is this antithesis? So முன்னாடியே சொன்ன மாதிரி தான். If I give you one topic, say for example, butterflies are very beautiful. இதுதான் உங்களோட டாபிக். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எஸ் யூ ஆர் வெரி ரைட். ஸோ பட்டர்ஃப்ளை பற்றி ஒரு கதை எழுதிட்டு பட்டர்ஃப்ளைஸ்னா என்ன, அவங்களோட பயாலஜி என்ன, ஜுவாலஜி என்ன, இதெல்லாம் எழுதிட்டு யூ வில் சே தட் butterflies are very beautiful, they are very colorful, their shape is so good, they look too awesome, and whenever I see a butterfly flying by my side, I feel very happy from the inside. இதெல்லாமே எழுதிட்டு கன்க்ளூஷனில் வந்துட்டு you have to protect the nature அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவீங்க. That is not what the examiners are expecting from you. They're expecting a different perspective to your essay. நீங்கள் வந்து நிஜமாவே திங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு. Because they don't want you to be yes men in the field. Like whatever your superior says, you just listen to it. Yes, whatever you say is right. I'm going to do the work that you gave me. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. You have to think the pros and cons of your actions. So அதனால இங்க கூட you have to think. Butterflies எப்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்குமானா அந்த கொஸ்டின் நம்ம போக வேண்டாம். So butterflies may be poisonous sometimes. எனக்கு தெரியாது, ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க. Butterflies may not be beautiful. Like butterfly effect பத்தி நீங்க எழுதலாம். The butterfly flaps its wings and suddenly some other place la vandittu you will get a tsunami. So evlo peri devastation adu. In the perspective me vandittu you can bring in. Okay, subtitles இத பத்தி ஒரு மேஜர் क्वेश्चन இருக்கும். எழுதணுமா வேண்டாமா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சரியான பதில் யாருக்குமே தெரியாது. So what I did was one essay ku I will give subtitles, the other essay I will write as அப்படியே flowலே. ஓகேவா? ஸோ அந்த சப்டைட்டில்ஸ் கூட எப்படி இருக்கணும்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு திங்க் வெரி வெரி யூனிக்லி. லைக் ப்ராமிசஸ், பிட்ஃபால்ஸ் அண்ட் பாத்வேஸ். கேட்க நல்லா இருக்குல்ல? இதை வந்துட்டு ஒரு எடிட்டோரியல் இருந்து சுட்டது தான். ஓகேவா? ஸோ இதை ஹிந்துவில் வந்துட்டு ஓபெட் பேஜில் உங்களுக்கு எடிட்டோரியல்ஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது அதில் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி காமனாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை எடுத்து உங்கள் ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, vocabulary, jargons இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராவர்ப்ஸ் கூட நீங்கள் சப்டைட்டில்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஹே when the sun shines, time is gold, இந்த மாதிரி கூட யூ கேன் யூஸ் இட். கண்டென்ட் யூனிக்னஸ், இவ்வளோ நேரம் நம்ம அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னா யூ டோன்ட் டேக் அண்ட் ரைட் ஒன் ஹிஸ்டாரிக்கல் பர்சன் எக்ஸாம். அக்பர் வந்துட்டு இதெல்லாமே பண்ணாரு அப்படின்லாம் யூ டோன்ட் ஹாவ் டு ரைட். திங்க் யூனிக்லி. பெரிஃபரல் நாலேஜ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டியூரிங் மை இனிஷியல் டேஸ் பிசிஎம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது Bala sir used to say that art and culture la vandittu there is a personality called Rukmini
ருக்மணி அருந்து. ஸோ அவங்க வந்துட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க பீங் அ விமன் அண்ட் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஷீ ஹட் கான்ட்ரிபியூட்டட் அ லாட் அப்படின்ட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ யூஸ் தட் எக்ஸாம்பிள் இன் மை எஸ்ஸே பிகாஸ் ஐ நோ தட் நார்மலாக ஏதாவது நேஷனல் லீடர்ஸ் பற்றி பயோகிராஃபியோ இல்லை ஜியாகிரஃபர்ஸ் பாலிட்டி எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸை பற்றி எழுதுறதை விட இப்படி ஒரு பெரிஃபரி டச் பண்ணி நான் எழுதும் போது ஆட்ஸ் அ நியூ ஃப்ளேவர் டு மை எஸ்ஸே. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இந்த ரீசெண்டாக மனு பேக்கர் அவங்கள பற்றி எழுதலாம். ரீசெண்டாக மெடல் வாங்கினவங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து யாருமே டச் பண்ணாத ஒரு ஃபீல்ட் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் சொல்லிட்டேங்கிறதுனால இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு நியூ டைமென்ஷன்ஸ் எல்லாம் தேடி எழுதி வச்சுக்கோங்க யூனிக்கான டைமென்ஷன்ஸ். கேள்விகள்? PDF will be shared, don't worry. Essay can be debatable. இங்க ஒரு question கேட்டிருக்காங்க, can essay be debatable? So essay can be debatable. You have to present your arguments in such a way that it looks like a proper debate, adhering to grammatical standards and everything. Yeah, திருக்குறள் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா ப்ளீஸ் ரைட் த இங்கிலீஷ் வெர்ஷன். அது அத்தென்டிக் வெர்ஷனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. யூ கேன் கிவ் யுவர் ஓன் டிரான்ஸ்லேஷன் பட் சே தட் திருவள்ளுவர் செட் so and so. அரிஸ்டாட்டில் மென்ஷன் பண்ணி ரைட் பண்ணலாம். நாட் ஆல் ஹூ வாண்டர் ஆர் லாஸ்ட். இதுக்கு வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கலிவர்ஸ் டிராவல்ஸ் சார்ட்ல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வேலிட் ஸ்டார்ட் ஃபார் த எஸ்ஸே. மேம் கேன் வி ஸ்டார்ட் த இன்ட்ரோ ஆஃப் தி எஸ்ஸே வித் லெட்ஸ் இமேஜின். ஸோ அது வந்து கண்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். யூ கேன் ரைட் லெட்ஸ் இமேஜின் only if you are going to write your own fiction, write your own fictional characters like Anu, Sonu, Ram, Rahim. இப்படி எழுதுறீங்கன்னா you can start with let's imagine. There's no restriction on that. How to practice in initial stage, அதுதான் வந்துட்டு நானும் சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எழுதணும் அப்படின்னு போனால் ரைட்டர்ஸ் பிளாக் வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரெயின் ஸ்டார்ம் அண்ட் மைண்ட் மேப் போகலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்டென்சிவாக டாப்பர்ஸ் எஸ்ஸேஸ் பாருங்கள். நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் 10 minutes நடுவில் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் யூட்டிலைஸ் பண்ணி ஐ வில் ரீட் 1 or 2 essays ஆஃப் டாப்பர்ஸ். ஸோ அங்கேருந்து ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமா நமக்கு? கேன் வி ரெப்ளிகேட்டட் இன் மை ஆர் ஓன் எஸ்ஸே அப்படிங்கிற மாதிரி ஐ வில் திங்க் அண்ட் மேக் நோட் ஆஃப் இட் டு. இவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ருதி சர்மான்னு ஒரு டாப்பர் இருப்பாங்க. ஷி யூசஸ் அ லாட் ஆஃப் ஜார்கன்ஸ், ரொம்ப டெக்னிக்கலான ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அவங்க ஒரு 100% எழுதியிருக்காங்கன்னா ஒரு 20% என்னால் ரெப்ளிகேட் பண்ண முடியுதா டெக்னிக்கல் ஜார்கன்ஸ்? அந்த மாதிரி ஐ வில் ஸ்டார்ட் திங்கிங் அண்ட் இட் வில் பி அ மிக்சர் ஆஃப் வாட் எவர் டாப்பர்ஸ் எஸ்ஸேஸ் ஐ ஃபாலோ. சரி, நமக்கு ஏற்ற மாதிரி 2-3 டாப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டைல்ல இருந்து ஒரு மிக்ஸ், ஜுடிஷியஸ் மிக்ஸ் ஆஃப் 2-3 டாப்பர்ஸ் ஸ்டைல்ஸ் வில் பி மை ஓன் ஸ்டைல். ஓகே, அது கோட்டுக்கும் நம்ம அடுத்த எடுத்து போட்ட அந்த கான்டெக்ஸ்ட். ஓகே கோட் வந்து நம்ம ஓகே ஓகே ஸோ கோட் வந்துட்டு எஸ்ஸேயோட பாடி பார்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நீங்கள் எஸ்ஸே எழுதுறதுக்கு முன்னாடி ரஃப் பேஜ் இருக்காங்க, 4 pages ரஃப் பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் கோ புட் யோர் ரஃப் ஐடியாஸ் இன் டு தோஸ் பேஜஸ். ஸோ அங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தோன்ற ஐடியாஸ், மனசில் வர பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஐடியாஸ், கோட்ஸ், ஜார்கன்ஸ், சப்டைட்டில்ஸ், கண்டென்ட், ரீசர்ச் ஒர்க்கு, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபார்டர் ஃபோல்டர்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரஃபாக ஐ வில் லிஸ்ட் தெம் டவுன். அது ஒரு பேஜில் இருக்கும். இன்னொரு பேஜில் வந்துட்டு அது எங்கே யூட்டிலைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி யூ டிராஃப்ட் த ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. ஸோ இன்ட்ரோவில் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் போட்டுடுவேன். அப்போ கீப் ஸ்ட்ரைக்கிங் இட் அவுட். ஸோ இந்த கோட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எழுதுவேன். ஸோ கீப் ஸ்ட்ரைக்கிங். ஸோ மீது என்ன இருக்குது, அதை அக்கமடேட் பண்ணுறதுக்கு என்ன கண்டென்ட் எழுதலாம், ஸோ எங்கே பிளேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மைண்ட் மேப் ரஃப் ஒர்க்கே 2 ஸ்டெப்பில் நடக்கும். ஒன்று வந்துட்டு ராவாக நீங்கள் க்ரூட் ஐடியாஸ் என்னெல்லாம் கிடைக்குதோ ஸோ அதெல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணிடுவீங்க. செகண்ட் வந்துட்டு அது ப்ராப்பராக எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யூ வில் ரைட் அ ரஃப் ஒர்க். கண்டிப்பாக பண்ணலாம். இஃப் தேர் இஸ் சம் காம்ப்ளெக்ஸ் ஜார்கன் இல்லை ஏதாச்சும் வந்துட்டு
quote எழுதுறீங்க அப்படின்னா you can underline that quote. Use a different color pen also. You will have so much time to do that. You can use that also. Any other question, please? ஓகே. ஸோ அதுக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேராகிராஃப்ல வந்துட்டு நீங்கள் கொஸ்டினோட முடிச்சிருப்பீங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு போட்டு செகண்ட் பேராகிராஃப் ஆரம்பிப்பீங்க. ஸோ அதே மாதிரி பட் ரொம்ப பிளண்ட்டாக எப்படி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் ஜாகிரபிக்கலி ஸ்பீக்கிங், பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங், எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது. Don't give them apparent idea that yes, I'm going to talk about history in this paragraph. Let them know it by reading it. Okay. Give them a surprise with your content, not with your words. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மிச்சப்படி யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஸோ மெனி அதர் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் மோஸ்ட் அந்த கொஸ்டின் ஆன்சர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கும். பிசைட்ஸ், ஆல்சோ, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் யூ கேன் யூஸ். வேற ஆ ம் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அகெயின் தெர் இஸ் தி ரிஸ்க் ஆஃப் திஸ் கோர் நாலேஜ் அங்கே தெரிய வருது பார்த்தீங்களா? எவ்ரிபடி நோஸ் தட் பூட்டான் ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஓகே, யூ கேன் லைக் யூ கேன் சி அதான் இப்போ இந்த நாட் ஆல் ஹூ வாண்டர் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுலேயுமே ஐ ஆல்சோ ஹேட் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் இன் மைண்ட். ஐ ஆல்சோ ஹேட் சிந்துபாத்ஸ். ஸோ ரெண்டுமே நான் யோசிக்கும் போது இட்ஸ் ஹை சான்ஸ் தட் சிந்துபாத் நோபடி வில் டச். ஸோ ஐ பிக்ட் அப். ஸோ இந்த மாதிரி நீங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஐடியாஸில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ தட் யூ டூ இட். எஸ் யூ கேன் ரைட். How to tackle grammatical errors? You have to keep reading your editorial page. Examக்குன்னு படிக்காம to improve your language, vocabulary, grammar, sense, எல்லாத்துக்குமே you can read editorials. Any other question? இல்ல டோன்ட் ரைட் இட். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லையுமே இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களை கேட்குறாங்க இந்தியாஸ் எக்கனாமியோடைய வரப்போகிற ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 80% உங்களுடைய ஆன்சர், ஒரு 8 பாயிண்ட்ஸ் உங்களோட ஆன்சர் வந்துட்டு என்னென்னலாம் வரப்போகுது, மஷினேஷன், ஏஐ, பிக் டேட்டா, செமிகாண்டக்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதிருவீங்க 80%க்கு. மீதி உள்ள 20%க்கு யூ ஷுட் ஆல்சோ பி வெரி காஷியஸ் அபவுட் த வீக்னஸஸ் தட் ஆர் கமிங் இன். த ட்ரம்போட டாரிஃப்ஸ், என்னெல்லாம் உங்களுக்கு வீக்னஸ் தோணுது ஒரு 20%க்கு யூ ஹேவ் டு ரைட். ஸோ அதே கான்செப்ட் தான் எஸ்ஏலையும். இஃப் யூ ஆர் கிவிங் லைக் ஒரு 12 ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் தரீங்க, எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ட்டு ஒரு 12 ஆர்குமெண்ட்ஸ் தரீங்கன்னா இப்படியும் இருக்கலாம், எப்பவுமே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் கிவ் 2 to 3 ஆர்குமெண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதே ஃபார்மேட்டில் கன்க்ளூஷனுக்கு முன்னாடி பீனல்டிமேட் பார்ட்டில் யூ கேன் ரைட். அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ கிவ் சம் சொல்யூஷன்ஸ் ஆர் சம் கன்வின்சிங் பார்ட் அபவுட் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு யூ ஹாவ் டு கிவ் கன்க்ளூஷன். யூ கேன் ரைட் இன்ட்ரடக்ஷன் லைக் கான்வர்சேஷன் பிட்வீன் 2 people. ஆனால் அதுவே ஒரு 1.5 பக்கம் 2 பக்கத்துக்கு வர மாதிரி பண்ணீங்கன்னா தே வில் நோ தட் நீங்கள் பேஜ் ஃபில் பண்ணுறதுக்காக தான் எழுதுறீங்க அப்படின்னு தே வில் நோ. ஸோ கீப் இட் வெரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் கான்வர்சேஷன். யூ கேன் யூஸ் சிவில் சர்வன்ஸ் ஆஸ் அ செப்பரேட் டைமென்ஷன் ஆர் எக்ஸாம்பிள் இன் யுவர் எஸ்ஸே. If it is done with you for essay, we can delve into other topics if you want. மெயின்ஸ் இன்டர்வியூ எதை பற்றி வேணும்னு யூ கேன் ஆஸ்க். ஏன்னா சாட் பாக்ஸ் நிறைய அதை பற்றி வந்துட்டு இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் ஓவர் வித் எஸ்ஏ ஃபர்ஸ்ட் பிஃபோர் வி டெல்வ் இன்டு அதர் டாபிக்ஸ். இஃப் யூ ஆர் டன் வித் எஸ்ஏ. புரியல. இல்லைங்க வேண்டாம். That's not advisable. You don't give work to them, no? Why are you giving work to them? The audience is not general public like us. The audience is someone, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஏஜ். ஸோ அவங்களுக்கு டோன்ட் புட் சம் கொஷின்ஸ். Anything about the other topics that you want to discuss?
How many of you here are Tamil optional people? ஓகே, ஆனா நம்ம அதை பத்தி பேசினா மிச்சவங்கலாம் போர் ஆயிடுவாங்கல்ல. ஓகே, few words about my interview. So first interview பத்தி நான் சொல்றேன். It was totally based on DAF. ஸோ என்னெல்லாம் நான் இமேஜின் பண்ணிட்டு போயிருந்தனோ அதே மாதிரி தான் போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேர் பத்தி கேட்டாங்க. நேம் என்ன இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். ஸோ எனக்கு அதுக்கான ஆன்சர் தெரியும். அந்த ஆன்சருக்கு அப்புறமா என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதும் ஐ நோ. சினிமா பற்றி கேட்பாங்க. ஸோ சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் லிங்கேஜ் போயிடுச்சு. ஹவு இட் வெண்ட் அபவுட் அண்ட் எல்லாமே மோஸ்ட்லி அந்த 5 பேனல் மெம்பர்ஸுமே ஆஸ்ட் அபவுட் DAF only. IFS was my first preference. International relations பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ஜென்ரல் டிஸ்கஷன் அபவுட் NEP, எஜுகேஷன், காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஹானஸ் அதெல்லாம் போட்டு நோண்டிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியல, அது வேறு விஷயம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. செகண்ட் இன்டர்வியூ வாஸ் மச் மோர் மெச்சூர்ட் பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் ஐ வாஸ் இன் தி சர்வீஸ் அண்ட் தே வாண்டட் மீ டு ஆன்சர் ஆஸ் இஃப் an IPS officer will come and answer. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அங்கே இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஸோ they were like very very narrow in their questions. அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ்ல ஜூரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் எப்பவுமே ஜூரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணவே இல்லை. அந்த கேஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் தான் கிளாஸில் ஆக்சுவலி அதை பற்றி எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால ஐ டோல்ட் KM நானாவதி கேஸ், ஒரு மர்டர் கேஸ் அது. ஸோ அந்த கேஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ ஐ டோல்ட் தம், தே வர் லைக் குவைட் இம்ப்ரெஸ் தான். அண்ட் தென் போய்ட்ரி ரைட்டிங் என்னுடைய ஹாபியில் இருந்துச்சு. ஸோ தே ஆல்சோ ஆஸ்ட் மீ டு ரைட் போய்ட்ரி ஆன் AI. ஸோ அதுவுமே வந்துட்டு எழுதிட்டேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். என்னன்னா, நீங்கள் வந்துட்டு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராவோ பிரசிடென்ட்டாவோ இருந்தீங்கன்னா எந்த டெரிட்டரியை வந்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ பணம் இருந்தால் நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன்? அதெல்லாமே நம்ம மைண்ட் வாய்ஸில் அந்த டைமுக்கு வரும். பட் ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ ஐ டோ சம்திங் லைக் சுவேஸ் கனால் ரீஜன். ஸோ அந்த ரீஜன் வந்துட்டு ட்ரேடோட மெயின் நர்வ் சென்டராக இருக்கு இல்லையா? ஸோ இஃப் யூ ஹாவ் ஆக்சஸ் டு தட் ஏரியா யூ வில் கெட் லாட் இன் ரெவன்யூ. லைக் டாக்ஸஸே அபாலிஷ் பண்ணுற அளவுக்கு யூ வில் கெட் revenue. So I told that, and then he was saying that I will buy something else, Malacca Straits, Suez Canal, something ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. மைண்ட் வாய்ஸில் அப்போ நிறைய ஓடும் அந்த பேக் ட்ராப்பில். அவ்வளோ பணம் இருந்தால் வாங்குங்க, என்ன ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ மெனி திங்ஸ் வில் கம். எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நல்ல இம்ப்ரெஷன் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஹேட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்போ எனக்கு பெருசாக தெரியல. பட் செகண்ட் இன்டர்வியூ ஐ நோட்டட் ஒன் திங், எவ்ரி பேனல் மெம்பர் ஹேட் செட் கொஸ்டின்ஸ். முன்னாடியே அவங்க நோட் பேடில் எழுதி வச்சிருந்தாங்க, இந்த கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி செகண்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரவுண்ட் டேபிள் மாதிரி இருந்துச்சு. ஐ எம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு 2 ஆஃப் த பேனல் மெம்பர்ஸ். ஸோ அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்ததுல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சு. என் டாஃப்ல என்னெல்லாம் அவங்க டாஃபோட சம்மரிலாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வாஸ் லைக் அ ப்ராப்பர் இன்டர்வியூ. ஏன்னா கோவிட் டைம் அந்த டைம். ஸோ எல்லாருமே மாஸ்க் வேர் பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஸோ நான் இங்கே இருக்கேன்னா இந்த ரோலில் இருந்தாங்க அவங்க. ஸோ ஒரு ஆக்சஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டைம் வந்துட்டு ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிறது இட் வென்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. எல்லா பக்கமும் பார்க்க முடிஞ்சது என்ன பண்ணுறாங்க அதெல்லாமே யூ கேன் சி. ஸோ அதுதான். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஐ காட் 193. செகண்ட் அட்டெம்ப்ட் ஐ காட் 176. எதுக்கு அப்படி பார்க்குறீங்க சைலண்டா? இட் ஹேப்பன்ஸ். இன்டர்வியூ வந்துட்டு யார் கையிலுமே இல்லை. யூ கேனாட் சே. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். யூ வில் ஃபீல் லைக் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஐ வாஸ் லைக் நல்லாவே பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியல. எஸ்பெஷலி பிகாஸ் காமர்ஸில் நான் அவ்வளோ வீக்காக இருந்தேன் கிராஜுவேஷன் சப்ஜெக்டில். ஸோ அதனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர் மச் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ டென்ட் ஆன்சர் ரியலி குட். நான் வந்து நிறைய புலம்புவேன், கார்த்தி சார் கிட்டலாம் எனக்கு வராது அப்படின்லாம் நிறைய புலம்புவேன். பட் தட் அட்டெம்ப்ட் ஐ காட் 193. ஸோ இட் வாஸ் ஃபேர்லி டீசென்ட். எனி கொஸ்டின்ஸ்? உங்கள் பேர் என்னங்க தெரிஞ்சுக்கலாமா? நைஸ், சொல்லுங்க. வெரி நைஸ். ஓகே ஓகே, கேட்டுச்சா கொஸ்டின்? அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐபிஎஸ்ஸா? நீங்கள் ஐபிஎஸ் விட்டுட்டு IFS போறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டேட் டாப்பர் இருக்காங்க இல்லையா, 2025 பேட்ச் அவங்க ஹீ சோஸ் IPS as his first preference. So everybody has their own interests. So நான் வந்துட்டு I got 25 but still I chose IFS instead of IS. And everybody else around me was pushing me to take IS. So it's all about your inner calling.
லைக் நீங்கள் எந்த சர்வீஸ் போனால் ஃபிட்டாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, பாத் டு ஹாப்பினஸ் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால ஓகே, கேன் ஐ நரேட் யூ அ டிபிக்கல் டே இன் ஐபிஎஸ் ட்ரைனிங்? யாருமே ஓகே சொல்லலையே. ஓகே, அது வந்துட்டு காலையில் ஒரு 4:55 அந்த டைமுக்கு நான் எழுந்துக்கணும். நான் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நான் ப்ரிப்ரேஷன் அப்போ கூட இந்த டைமில் எழுந்துக்கிட்டதே இல்லை. ஓகே, ஒரு 4:55 நீங்கள் எழுந்துப்பீங்க. 5:30க்கு there will be fallen. You have to go according to that dress. ஸோ அன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி you have to dress. If it's PT, go in PT tracksuit. If it is there's something called obstacle course. கைத்து மேலே நடக்கிறது, தொங்கிக்கிட்டே நடக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் அன்னைக்கு இருந்துச்சுன்னா you have to wear camouflage dress, full dress camouflage. And then if it is riding, you have to go in riding helmet and riding breeches. இப்படி ரெடி ஆகி 5:30க்கு you have to come down. And then 5:30 to 7:30 you will have morning PT. 7:30க்கு விட்டுடுவேன்னு சொல்லுவாங்க ஷெட்யூல் படி, ஆனால் அங்கெல்லாம் விட மாட்டாங்க. 7:35, 7:40 ஆகிடும் விடுறதுக்கு. Then you will have your breakfast and by 9 o'clock you have to be seated inside the classroom. The classes, indoor classes will go. There are multiple topics like criminology, police management, newer laws வந்திருக்கு இல்லையா, BNS, BNSS, BSA. ஸோ இதை பற்றியெல்லாம் they will take classes. பாதி பேர் தூங்கிடுவாங்க, நானும் அந்த கேட்டகரியில் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு till 1:40 the classes will go, and after 1:40 you will be left for lunch, and at 3:30 you will be again called for outdoor activities. So in the outdoor activities comprises of drill. Drill actually, I was an NCC cadet, so it was actually outdoors was quite easy for me. Like எல்லாமே தெரிஞ்சிருந்தது, ஸோ புதுசாக கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி I felt happy. Drill, firing will be there, swimming will be there, horse riding will be there. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்க. அவங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் போடுவாங்க மாட்யூலா, அதையும் நாமளும் போயிட்டு யூ ஹாவ் டு அண்டர்டேக். ஹவு டு டேக்கிள் நக்சல்ஸ், தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மாட்யூல். லைக் யூ வில் பி ஆக்சுவலி வேரிங் ப்ரொடெக்டிவ் சூட் அண்ட் பி ஆக்சுவலி டேக்கிளிங் நக்சல்ஸ் வித் த ஆக்சுவல் வெப்பன்ஸ். பட் கார்ட்ரிஜஸ் மட்டும் ட்ரில் கார்ட்ரிஜஸாக இருக்கும், ஒரிஜினல் கார்ட்ரிஜஸாக இருக்காது. ஸோ இது போகும். இட் வில் கோ டில் 5:30 அண்ட் 5:30 to 6:30 கம்பல்சரியாக ஒரு கேம் விளையாடணும். வாழ்க்கையே கேமாக தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் வந்துட்டு கேம் விளையாடணும். வாலிபால், ஹேண்ட்பால், ஃபுட்பால் இருந்துச்சு, ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஸோ ஃபுட்பால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யூ ஹாவ் ஸோ மெனி கேம்ஸ். யூ ஹாவ் டு பிளே ஒன் கேம் ஃப்ரம் 5:30 to 6:30. சரி, அதுக்கப்புறமாச்சும் நம்ம ஃப்ரீ ஆகலாம் அப்படின்னு பண்ணால் அதுதான் கிடையாது. 6:30லேருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் இஃப் யூ ஆர் ஆப்சென்ட் இன் எனி கிளாஸ், இது ஒரு ரீசனுக்காக யூ மைட் ஹவ் பீன் ஆப்சென்ட், லைக் யூ மைட் ஹவ் ஃபாலன் சிக், யூ மைட் ஹவ் காட் சம் இன்ஜுரி. ஸோ அப்படிலாம் இருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா அந்த மிஸ்ட் கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் 6:30 to 9 அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டோர்ஸும் இருக்கும், அவுட்டோர்ஸும் இருக்கும். இன்டோர்ஸில் வந்துட்டு யூ ஹாவ் டு வாட்ச் த கிளாஸ் அகேன். எவ்ரி கிளாஸ் இஸ் ரெக்கார்ட். ஓகே, ஸோ அந்த கிளாஸை மறுபடியும் வாட்ச் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் அன் அசைன்மெண்ட். ஸோ இது வந்துட்டு இருக்கும். இது வந்து 9 o'clock இருக்கும். ஃபைனலி பை 9 யூ வில் பி ஃப்ரீ. ஆஃப்டர் தட் யூ வில் ஹாவ் டின்னர் அண்ட் தென் யூ கம் பேக் அண்ட் ஸ்லீப். நெக்ஸ்ட் டே மார்னிங் அகேன் 4லேருந்து யோர் 4:30, 4:50லேருந்து யோர் டே ஸ்டார்ட்ஸ். ஹாப்பி? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐபிஎஸ் தான். வெரி நைஸ். You can read Yojana and Kurukshetra also. Extensively வந்துட்டு essay and economicsக்கு Yojana and Kurukshetra will help. Kurukshetra actually syllabus மாதிரியே இருக்கும், economics syllabus வைஸே இருக்கும். So you can take a lot of notes from Kurukshetra magazines. அப்டேட்டடான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கும். ஸோ Kurukshetra you can use. Yojana every month it comes with a new theme. So you can use it for any theme based essays or sometimes philosophical essays also. இங்கிலீஷ் ஆப்ஷனல் பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க. ஓகே, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஃபார் பிகினர்ஸ். இஸ் சம்மன் இன்ட்ரெஸ்டட்? கொஸ்டின் இருக்கா? ஓகே, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் சின்னதாக ஒரு என்ட்ரோ மாதிரி தரேன். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன் இஸ் எத்திக்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் நம்ம எத்திக்ஸ்க்கு தர மாதிரி இருக்கும். மீதி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே குரூப்பிங்கில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுலேயுமே 2 சப்டிவிஷன் இருக்குது. என்னன்னா, ஒன்று வந்துட்டு உங்களுடைய பல்கியான ப்ரிலிம்ஸ் கம் மெயின் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்வாயன்மெண்ட், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாமே வந்துட்டு ப்ரிலிம்ஸ்லையும் படிக்கிறீங்க, மெயின்ஸ்லையும் படிக்கிறீங்க. ஸோ தட் இஸ் ஒன் செட். தேர் இஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் செட் ஃபார் சப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் நாட் இன் ப்ரிலிம்ஸ் லைக் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இப்படி ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு
இருக்கும். ஸோ இது ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எங்கே போட்டேன்னா எத்திக்ஸில். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு ஒரு 40 days டெய்லி காலையில் ரெண்டு கொஸ்டின் மட்டும், கேஸ் ஸ்டடிஸ் ஆல்சோ இன்க்ளூசிவ். ஸோ யூ ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன் யுவர் ஓன், எப்படி வந்துட்டு எழுத முடியுது அப்படின்ட்டு யூ ஸ்டார்ட் ரைட்டிங். எழுதி முடிச்சதுக்கப்புறமா யூ கம்பேர் இட் வித் டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, கண்டென்ட் வந்து வேரி ஆகலாம், பட் ஸ்ட்ரக்சர், ஃபார்மேட் இதெல்லாமே யூ கேன் கெயின் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் ஃப்ரம் டாப்பர்ஸ் பேப்பர்ஸ். ஸோ இப்படியே வந்துட்டு செல்ஃப் இவாலுவேட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கட்டம் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஐ ஹேட் மென்டர் ஃப்ரம் அரம், செல்வா சார் வாஸ் மை மென்டர். ஸோ அவர்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்து நான் இவாலுவேஷன் வாங்கிப்பேன். ஸோ ஹீ கேவ் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ், லைக் இப்படி எழுதுறதை விட யூ கேன் ஆட் தட் பெர்ஸ்பெக்டிவ், யூ கேன் எத்திக்ஸில் கூட யூ கேன் யூஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதோடைய ஏஐயோட எத்திக்கல் சைடு, சில ஒரு நியூ டெக்னாலஜி வருது அப்படின்னா அதை வந்துட்டு அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம அதோடைய பிட்ஃபால்ஸ் என்ன, டவுன் சைட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஹி கேவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெஷ் இன்புட்ஸ் அண்ட் நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ அப்படி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணதான். இதே மாதிரி உங்களுக்கு நார்மல் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும். ஸோ பெருசாக வந்துட்டு நான் அந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பல்கி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஃபோக்கஸ் பண்ணலை. இந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் பாருங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் போட்டேன். பிகாஸ் தட் இஸ் வேர் யூ கேன் ஸ்டாண்ட் அவுட். அகெயின் ஒரு ஹாலில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் எழுதுறாங்க அப்படின்னா 10 பேருக்குமே அரவுண்ட் 100 தான் வரும் ஜிஎஸ் பேப்பர்ஸில். அன்லெஸ் யூ டூ இட் எக்ஸலண்ட்லி வெல் ஆர் அன்லெஸ் யூ டூ வெரி பேட்லி. எல்லாருக்குமே ஆவரேஜாக 100 அரவுண்டில் தான் எல்லா ஜிஎஸ் பேப்பர்ஸ்லையுமே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு ஆர் யூ கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஏரியாஸில் யூ கேன் ஃபோக்கஸ். இன்டர்னல் செக்யூரிட்டியில் இந்த டயக்ராம் இன்க்ளூட் பண்ணுறது, ஐடிஎஸ்ஏன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சம்திங். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு ORF வெப்சைட் இருக்கும். ஸோ அங்கே கொடுக்குற பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்காலர்லியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தோஸ் இன்புட்ஸ். ஸோ இப்படி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் அதுவும் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெயின்ஸ் நான் எழுத போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஐ ஸ்டார்டட் த பல்கி சப்ஜெக்ட்ஸ். இங்கே ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் படிச்சிருக்கேன். ஸோ அதே தான் ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ எஃபர்ட் நான் போடல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போ. செகண்ட் மெயின்ஸ் அப்போ என்ன பண்ணேன்னா ஐ ஸ்டார்டட் டேக்கிங் நோட்ஸ் ப்ராப்பர்லி. இப்போ சொன்ன மாதிரி குருக்ஷேத்ராலேருந்து எக்கனாமிக்ஸ் சிலபஸ் சப் டாபிக்ஸ் இருக்கும். எம்எஸ்பி, E-aid to the farmers, technology missions, இப்படி ஏகப்பட்ட சப் டாபிக்ஸ் நிறைய இருக்கும். அது ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் ஒரு A4 ஷீட் அளவு இல்லை 2 பேஜ் அளவு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் நோட்ஸ் ஃப்ரம் குருக்ஷேத்ரா மெயின்லி. அதுக்கப்புறம் if I felt there is a gap in my notes, I will go for ChatGPT or normal Google to take my notes. புரியல. ஓகே, நீங்க இப்போ பிசிஎம் ஸ்டூடெண்டா? ஓகே. ஸோ மை கிளாஸ் வாஸ் லைக் 2 to 6 தான் என்னுடைய கிளாஸ் டைமிங்ஸ். ஸோ மார்னிங் எழுந்த உடனே ஐ மெமரைஸ் அ லாட் ஆஃப் தமிழ் சாங்ஸ். சினிமா இல்லை தமிழ் ஆப்ஷனலில் வந்துட்டு தேர் இஸ் ஸோ மச் டு மெமரைஸ். கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள், ஸோ மச் டு மெமரைஸ். ஸோ என்னுடைய மார்னிங் வந்து 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மார்னிங் எழுந்த உடனே ஐ வில் ஸ்டார்ட் மெமரைசிங் ஆல் த சாங்ஸ். அண்ட் தென் ஆஃப்டர் 1 hour ஐ ஆன்சர் ரைட்டிங். எனி 2 or 4 questions நான் எழுதிடுவேன். எவ்ரிடே ஐ ரைட். எனக்கு எழுதணும்னு தோணலை, தட் செகண்டரி. தட் 1 hour யூ சிட் ரைட் சம்திங். சில டேஸ் வந்துட்டு இட் வில் பி வெரி பேட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட், ஐ டோன்ட் வாண்ட் டு ஈவன் ஸ்டடி. அந்த டைம்ல ஐ டூ மைண்ட் மேப்பிங். இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா மைண்ட்லயே மேப் பண்ணிக்கிறது. அது இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா இப்படி தான் ஆன்சர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி மென்டலி திங்க் அண்ட் கீப் இட். அவ்வளோதான். ஸோ அன்னைக்கு டேக்கான அந்த அஜெண்டா வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் ஆப்ஷனல் ஸ்டடீஸ், ப்ராப்பர் ஸ்டடீஸ், நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ ஆப்ஷனல் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். ஏன்னா நீங்கள் மிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நோட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் நோட்ஸ் வச்சு யூ கேன் clear it. But with optionals, you need to have your own notes. That's how you show your innovation, your what is your innate interest in that subject. அது வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனல் ஓன நோட்ஸ் எடுக்கும் போது தான் you will know. And optional இப்போ மித்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஹரிசான்டலாக போவீங்க. இப்போ ஆப்ஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் you have to go deeper vertically. You have to know multiple perspectives. PSIRலலாம் I had seen லைக் ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அது எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசியிருப்பாங்க. அதே ஒரு கம்யூனிசம் அப்படின்னா மார்க்ஸ் எப்படி சொல்லியிருப்பாங்க, மிச்சவங்க அதை பற்றி எப்படி பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி சோ மெனி பர்ஸ்பெக்டிவ்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரே ஆன்சரில். அதை பார்த்து ஐ தென் சேஞ்ச் மை ஸ்ட்ரக்சர் வித் தமிழ் ஆப்ஷனல்ஸ் ஆல்சோ. இப்போ திருக்குறள் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஐ ஸ்டார்டட் இன்க்ளூடிங்.
ஆல் தீஸ் திங்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஐ அட்டெண்ட் கிளாஸஸ். ஆஃப்டர் லஞ்ச் ஐ அட்டெண்ட் கிளாஸஸ். கேட்டவங்க எங்கே இருக்கீங்க மறந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் optional studies, I take up, after lunch, I will attend all these classes. ஸோ கிளாஸஸில் வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்க சைமல்டேனியஸாக. அது கிடைக்கிற கேப்பில் வந்துட்டு அந்த நோட்ஸை வாசிக்க ட்ரை பண்ணுவீங்க. இப்போ 6 o'clock கிளாஸ் முடியுதுன்னா 6 to 6:30 I'll take a break. 6:30 ஒரு 8 வரைக்கும் I will keep revising the notes, keep perfecting my notes. ஸோ ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் தமிழ் ஆப்ஷனலுக்கே அப்படி தான் பண்ணுவோம். இப்போ கிளாஸ் 8 o'clock 10 o'clock வரைக்கும் தமிழ் ஆப்ஷனல் கிளாஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், the day ends. ஸோ என்னன்னா இப்போ ஆப்ஷனல்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போதே யூ டேக் நோட்ஸ். அது ரொம்ப ரஃபாக இருக்கும். And then you go back after the class, like 10 அப்புறம் after dinner. What you will do is again make a pair draft. So in the time வந்து class notes மட்டும் இல்லாமல் you have to take website Tamil Virtual Academy website notes. இதெல்லாம் மிச்சம் உங்களுக்கு புரியாதுல்ல. ஸோ வேறு செஷனில் இருக்கலாம். ஸோ யூ ஹேவ் ஸ்டாண்டர்ட் புக், யூ வில் ஹேவ் வெப்சைட் நோட்ஸ். எந்த ஆப்ஷனுக்குமே இந்த ஃபார்மேட் பொருந்தும். உங்கள் கிளாஸ் நோட்ஸ், உங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், உங்களுடைய வேல்யூ அடிஷன் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ், வெப்சைட்டில் கிடைக்கிற நாலேஜ், இதெல்லாமே வந்துட்டு கொலேட் பண்ணி ஒரே பிளேஸில் நீங்கள் போட்டு வைக்கிறீங்க. ஸோ அப்படி போட்டு வச்சாலே 50% ஆஃப் யுவர் ஒர்க் இஸ் டன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் யூ டேக் தட் நோட்ஸ் அண்ட் ரீட் ஆல்சோ யூ வில் பி ஏபிள் டு கிளியர் நார்மலி ஃபார் அன் ஆவரேஜ் பர்சன். சிசாட் சிசாட்டில் வந்துட்டு 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங், இன்னொன்று குவான்ஸ், இன்னொன்று ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஸோ நான் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பக்கம் ஐ எம் லீனிங் அ லாட். ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அது 27 questions வந்துச்சுன்னா 25 I will definitely attend. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா லாஜிக்கல் ரீசனிங் ஐ வில் கோ. குவான்ஸ் வந்துட்டு 2 or 3 questions அட்டென்ட் பண்ணால் பெரிய விஷயம். பிகாஸ் ஐ நோ மை ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ். நான் வந்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா கொஸ்டின் அது கேட்டாங்கனாலே ஐ வில் நாட் கோ, ஐ வில் நாட் டச் இட். இப்போ நம்பர் 25th question வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் பற்றி இருக்குன்னா ஐ டோன்ட் ஈவன் லுக் அட் வாட் த கொஸ்டின் இஸ். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்கிப், கோ டு 26th question. இதனால யூ நோ யோர் செல்ஃப் பெட்டர், டைம் சேவ் ஆகும், இங்கே படிக்க வேண்டாம், டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் அதர் கொஸ்டின்ஸில் உங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நெகட்டிவ் ரேட் வந்துட்டு கம்மியாகும். ஸோ யூ ஹாவ் டு நோ. ஸோ என்ன நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைக் நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இல்லை மேத்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கோ மோர் வித் குவான்ஸ். ஏன்னா அதோட சக்ஸஸ் ரேட் ஆக்சுவலி 100% இருக்கும். அதில் மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப கம்மியாக இருக்கும் குவான்ஸில். பட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படி கிடையாது. எனி திங் கேன் கோ ராங் அட் எனி டைம். யூ வில் ஹாவ் ஒன் இன்டர்பிரிட்டேஷன், the examiner will have another interpretation. You never know. So if you are a quants based person, go for it. Prepare பண்ணுங்க ஒவ்வொரு டாபிக்கா. mensuration ஒரு நாள், time and work இன்னொரு நாள். இந்த மாதிரி you pick up topics, prepare it every day, like ஒரு half an hour to 45 minutes every day. நான் இங்கே கிளாஸ் பண்ணுங்க, முத்து சாரோட கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். அதோட நோட்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்லேயுமே வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணதான். There are actually viable alternative options also. There are some tab courses. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. Your wish, நீ என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது படி போகலாம். அண்ட் சிசாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 years பின்னாடி போய் PYQ யூஸ் பண்ணுங்க. யூ வில் நோ வாட் இஸ் த ட்ரெண்ட் அண்ட் ஹவு திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் சிசாட் பேப்பர். படிச்சங்க. அது வந்துட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணுவோம், கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். கிளாஸ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா தமிழ் வியூ வெப்சைட் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நோட்ஸ் பக்காவாக இருக்கும், சிலபஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்கும். ஸோ அந்த நோட்ஸும் கொலேட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நோட்ஸ் எடுக்கணும். மெமரைஸ் பண்ண வேண்டிய சாங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டு அதை தனியாக ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் படிக்கணும். இந்த மாதிரி யூ கீப் ரிவைசிங் இன் ரொட்டேஷன். லைக் திருக்குறள் 1 month படிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 1 month கழிச்சு திருக்குறள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி யூ கீப் யுவர் ஓன் டைம் டேபிள் அண்ட் ஸ்டார்ட் ரீடிங். அதுக்கப்புறமா கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் நடக்கும். ஃபிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா யூ கேன் புட் ஆல் யூர் ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஷனல்ஸ். ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல இருந்து எல்லாமே சொல்கிறேன். ஸோ யூ வில் ஹாவ் சஃபிஷியன்ட் டைம் டு டூ இட் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ். ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே ஐ வுட் அட்வைஸ் யூ கீப் யுவர் நோட்ஸ் பர்ஃபெக்ட் ரெடி. லைக் அதுவே ஒரு புக் மாதிரி இருக்கும். யூ கோ ஸ்டடி தட் புக், கிளியர் ரைட் அண்ட் கிளியர் த எக்ஸாம். Note making is very important for optionals. What about medical test criteria for eye? Can we wear specs? நான் ஸ்பெக்ஸ் போட்டு தானே இருக்கேன். There is some criteria. Your medical test will happen after interview. அதில் பெரிய இஷ்யூலாம் வராது. If you have supporting documents with you, உங்களுடைய ஐ ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் உங்கள் கையில் வச்சுக்கணும். அதை அவங்க கிட்ட காமிச்சிங்கன்னா they will allow you. அதை பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியும்.
Okay. 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 So mains answer writing practice பண்ணும்போது is there something interesting? Pink t-shirt. Is there something interesting you want to share it with me? உங்களதான் pink. ஓகே மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி காலையில் வந்துட்டு 2 ஆன்சர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதில் வந்துட்டு க்ரைட்டீரியா நீங்களே செட் பண்ணிக்கலாம் லைக் ஒரு 10 டேஸ்க்கு வந்துட்டு ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு 10 மார்க் எழுதுறேன் அப்படின்னா 6 மினிட்ஸ்க்குள்ளே எழுத முடியுதா ஐ ரைட் வாட் எவர் கிராஃப்ட் இட் இஸ் அதை கண்டென்ட் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இஃப் ஐம் ஏபிள் டு ஃபினிஷ் தட் ஆன்சர் இன் 6 மினிட்ஸ் ஒரு 15 மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 மினிட்ஸ் இந்த மாதிரி டைமர் வச்சு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அது வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு இருக்கும் நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு வந்து யூ ஒர்க் ஆன் ஸ்ட்ரக்சர் இன்ட்ரோ பாடி கன்க்ளூஷன் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் என்ஷூர் அதுதான் க்ரைட்டீரியானா இருந்துச்சு தேர்ட் செட் ஆஃப் 10 டேஸில் வந்துட்டு யோ கண்டென்ட் கரெக்டாக கொடுக்குறீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் தரீங்களா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு கேஸ் ஸ்டடிஸ் எழுதுறீங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறீங்களா எக்கனாமிக்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரைய முடியுதா இது எல்லாமே அந்த டைம்குள்ளே பண்ண முடியுதா எப்படி யூ கீப் யுவர் ஓன் க்ரைட்டீரியான் அண்ட் ஒர்க் அக்கார்டிங் டு இட் ரெவிஷன் ஸ்ட்ராட்டஜி சி இப்போ ஒரு மெட்டீரியல் எடுக்கிறீங்க ஒரு பிடிஎஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை இன்னும் ஒரு 3 டைம்ஸ் என்னால் படிக்க முடியுமா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு யூ திங்க் படிக்க முடியும் டைம் இருக்கு அந்த அளவுக்கு அப்படின்னா யூ பிக் தட் பிடிஎஃப் இஃப் நாட் லீவ் தட் பிடிஎஃப் இப்படியே வந்துட்டு நீங்கள் பிடிஎஃபாக சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் ரிவைஸ் யூ கீப் ஆன் ஆடிங் நியூ திங்ஸ் அண்ட் எக்ஸாம் போய் உட்காரும் போது ரீசெண்டாக என்ன படிச்சிங்களோ அது ரீசெண்ட் மெமரியில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வெளியே வரும் ஸோ யூ வில் நாட் பி ஏபிள் டு ரிட்ரைவ் வாட் யூ ஸ்டடிட் சம் 3 or 4 months ago. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டேக் ஒன் மெட்டீரியல் ஃபாலோ இட் ஜுடிஷியஸ்லி ரிலிஜியஸ்லி ரொட்டேஷன் மெத்தடில் ரிவைஸ் பண்ணுங்க இப்போ ஒரு மந்தோடைய ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் பாலிட்டி எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தோட 3rd வீக்கில் நான் மறுபடியும் அதை படிப்பேன் அடுத்த மந்தோட 4th வீக்கில் மறுபடியும் அதை படிப்பேன் இப்படி ரொட்டேஷன் வைஸ் உங்கள் டைம் டேபிள் இருக்கணும் ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா 3 times யூ ஹாவ் டு ரீட் இட் ஒன் அகேன் before you sit for your prelims அப்படினா மட்டும் அதை படிங்க anything else NCRTs by this time NCRTs full படிச்சிருப்பீங்கல்ல at least once ஸோ என்சிஆர்டிஸ் நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாக இஃப் யூ ஹோல்ட் யுவர் காப்பீஸ் ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க செகண்ட் டைம் படிக்கும்போது அந்த ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் மட்டும் படித்தா போதும் அந்த செகண்ட் டைம் படிக்கும் போதே யூ வில் நோ தட் சம் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட் அது கிளாஸ்லேயே கவர் ஆயிருக்கும் இல்லை நல்லா மெமரியில் பதிவாயிருக்கும் அது மறுபடியும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லாத மாதிரி இருக்கும் தட் போர்ஷன்ஸ் யூ ஸ்ட்ரைக் தம் ஆன் செகண்ட் டைம் படிக்கும்போது வேற ஒரு பெனில் ஆர் பென்சிலில் யூ ஸ்டார்ட் மார்க்கிங் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் ரிவிஷன் அப்போ யூ ஜஸ்ட் ரீட் வாட் இஸ் மார்க் the last time. So the 3 times you keep revising if you have physical copies. If you will read only online, அந்த NCERT website இருக்கும் இல்லையா ஸோ நான் ஆன்லைன் தான் வாசிப்பேன் எப்போவுமே ஸோ சாப்டர் வைஸ் யூ வில் கோ அண்ட் ரீட் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த போர்ஷன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் எந்தெந்த போர்ஷன் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்த உடனே தெரியும் ஸோ அந்த போர்ஷன்ஸ் மட்டும் யூ கீப் ரிவைசிங் 3 times before you sit for your prelims in NCERTs. I read 6 to 10. ஜியாகிரஃபி வந்து 11 and 12 படிக்கணும் ஹிஸ்ட்ரி ஆல்சோ 11 and 12 படிக்கணும் ஹிஸ்ட்ரியில் 11th ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கும் அதுவும் படிக்கணும் இப்போ ஒன்லி ஃபார் சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் ஐ டிட் நாட் ஆப்ட் ஃபார் NCERT பட் ஐ ஆப்டட் ஃபார் தமிழ்நாடு சமச்சி ஸோ NCERTயில் நிறைய நான்சென்ஸ் இருக்கும் நடுவில் இந்த ஃபிக்ஷன்லாம் போட்டு காமிக்லாம் போட்டு சயின்ஸ் ஆல்ரெடி நமக்கு வராது இப்போ இந்த பொம்மைங்களெல்லாம் வர பார்த்து நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணுமா அப்படின்றதுக்காக ஐ வென்ட் டு சமச்சி
அங்கே வந்துட்டு ரொம்ப நீட்டான ஒரு ஃப்ளோ இருக்கும். இதுதான் அட்டாமிக் மாடலில் வந்துட்டு இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, இவ்வளோ தியரிஸ் இருக்குது, இதுதான் அப்படின்ட்டு they will give you very straightforward presentation of content. So தமிழ்நாடு சமச்சீர் I preferred for basic science. Rest of the subjects NCERT is fine. Do you make notes for every single topic? That is not possible. Correct. Current affairs kela neenga marubadiyum notes வந்து reproduce பண்றது it's waste of time. You already have your magazines. You have mainframe, you have prediction, and when you go for mains na adukku munadi you will have so many like do not miss series varum, prelims ku munadi rush through series varum. There's so much thing for so many materials available in the market for current affairs. So it's not required that you make extensive notes for current affairs, but I would suggest you make unique notes for your mains. இப்போ ஜிஎஸ்ல வந்துட்டு எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல யூ மைட் ஹவ் ரெட் தட் பெட்ரோல் ப்ரைஸ் வந்துட்டு இவ்வளோ ஏறுறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசன் எந்த மெட்டீரியல்லையுமே கவர் ஆயிருக்காது. If you find that very interesting, you just make note of that point, that single point, that particular point. And ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும் நீங்க அப்படின்னா சோஷியல் எம்பவர்மெண்ட் வந்து எம்ஜி நாரிஜி அப்படின்ற அந்த ஸ்கீம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே படிச்சு பெரிய ஆளா இருப்பாங்க ஒரு 2 பேர். அந்த வந்து கவர் ஸ்டோரியா வந்திருக்கும் நியூஸ் பேப்பர்ல. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் லிஃப்ட் தெம். நீங்கள் அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஸ்கீம் வரும்போது தனியாக பாக்ஸ் போட்டு எழுதலாம், சோஷியல் எம்பவர்மெண்ட் பற்றி வரும்போது எழுதலாம், சொசைட்டியில் வரும்போது எழுதலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய டிபேட் வருது இல்லையா, ஸோ அது வரும்போது நீங்கள் அதை பற்றி எழுதலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்துட்டு நீங்கள் அந்த ஒரே எக்ஸாம்பிளை பயன்படுத்தலாம். அப்படி உங்களோட மெயின்ஸ் நோட்ஸ் வச்சுக்கோங்க. எவ்ரி சிங்கிள் டாபிக் வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ஹியூமன்லி இம்பாசிபிள். ஓகே, டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால அதை பற்றி ஒரு சின்ன ஓரியன்டேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ண போறீங்க, இந்த அகாடமி எந்த அகாடமி எங்கே வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூலர் ரிலிஜியஸாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நடக்க போகுது, பட் ஆனால் இன்னைக்கு நான் ஜியோகிரஃபி தான் படிப்பேன் அப்படின்ட்டு உட்கார்ந்தீங்கன்னா இட்ஸ் டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ், வேஸ்ட் ஆஃப் டைம், இன்கன்சிஸ்டன்சி, மென்டல் பிரேக் டவுன் அண்ட் எவ்ரி அதர் இஷ்யூ விச் கேனாட் பி நேம்ட். ஸோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த போர்ஷனை யூ ஃபாலோ இட் religiously. So that will make your work very easier. So அந்த portion complete ஆயிடும். Again revision ஒரு component வரும் டெஸ்ட் சீரிஸ்ல. செகண்ட் டைம் நீங்க படிப்பீங்க, full mark வரும். உங்களுக்கு 5 weeks டைம் கிடைக்கும் full markல. So அந்த 5 weeks you can again take your own take up subjects on your own discretion. So அதை எடுத்து நீங்க படிக்கலாம். So follow your test series schedule religiously. And full mark பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அட்வைசபிள் தட் யூ டேக் அதர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்சோ. ஃப்ரீயாக நெட்டில் வந்துட்டு தேர் ஆர் ஸோ மச் அவைலபிள். நீங்கள் அட்லீஸ்ட் 15 ஃபுல் மார்க் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணிட்டு யூ கோ சிட் இன் யோர் ப்ரிலிம்ஸ் இன்க்ளூடிங் 5 ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ உங்கள் டெஸ்ட் சீரிஸ் இப்படி தான் இருக்கணும். டெஸ்ட் சீரிஸ் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் அனலைசிங் யுவர் டெஸ்ட். ஓகேவா? ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், ஏன் நெகட்டிவ் வந்துச்சு, கரெக்ட் இன்கரெக்ட் மாற்றி படிச்சுட்டேன்னா, கரெக்ட் நாட் கரெக்ட் மாற்றி படிச்சுட்டேன்னா, இல்லைனா வந்துட்டு பேசிக் கான்செப்டில் எரர் வருதா, நோட்ஸ் சரியாக ரிவைஸ் பண்ணலையா, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அதை பார்க்கவே இல்லை மறந்து போயிட்டேனா, சிலி எரர்ஸ் பண்ணுறேன்னா, இல்லை நாலேஜ் டெஃபிசிட் இருக்கா, இப்படி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். அது எல்லாமே யூ கீப் நோட்டிங் டவுன். நான் வந்து அது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஐ கீப் நோட்டிங் இட் டவுன். லைக் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டில் நான் வந்துட்டு கரெக்ட் இன்கரெக்ட் தப்பாக பார்த்துட்டேன், இட்ஸ் வெரி சில்லி, டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் அப்படின்ட்டு ஐ நோட். So next testல இருந்து consciously or unconsciously you don't make that mistake again. You will always look for correct, non-correct and underline it properly. இப்படிதான் உங்க ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் ஒரு 2 சப்ஜெக்ட் காம்பினேஷன்ல டெஸ்ட் வருது, ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி இப்படி டெஸ்ட் வருது அப்படின்னா இதுல எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ வருது, ஜியோகிரஃபியில் எவ்வளோ வருது தனித்தனியா. ஸோ ஜியோகிரஃபியில் வீக்காக இருக்கீங்கன்னா ஏன் வீக்காக இருக்கீங்க, ஏன் படிக்கல, இல்லை புரியலைன்னா வாட் கேன் பி டன் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்டிகுலர் கான்செப்ட், கோ சீக் your lecturers help. So இதெல்லாமே you have to do it every டெஸ்ட்டுக்கும் அதை நீங்கள் வந்து ரிலிஜியஸாக பண்ணணும். That's the purpose of attempting tests. ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட்டில் வரப்போகிற எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது இல்லை மெயின் எக்ஸாமில். பட் ஸ்டில் why do we keep studying for test series so sincerely? It's because test series அந்த மார்க் வந்துட்டு will give you a stimulating environment, simulating environment. ஸோ இங்கே நீங்கள் பண்ணுற விஷயம் தான் அங்கேயும் போய் பண்ணுவீங்க. இங்கே பண்ணுற தப்பை இங்கேயே திருத்திக்கிட்டீங்கன்னா அங்கே போய் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. டெஸ்ட் சீரீஸை இப்படி அப்ரோச் பண்ணுங்க.
Okay, this is something very interesting. How can you restart after an unavoidable gap during preparation? So எல்லாருமே வந்துட்டு நம்ம might have underwent this kind of a situation. So ஏதாச்சும் எமர்ஜென்சிஸ் இருக்கலாம் ஃபேமிலியில், இல்லை உங்களுக்கே வந்துட்டு படிக்க வேண்டாம், let's quit this preparation and go for some other plan B அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கலாம். So many things will happen. But again, if you want to restart the preparation, start from whichever attracts you the most. Like இந்த entire preparation கண்டிப்பாக மோனோட்டோனஸாக தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். Nobody is like ரொம்ப நல்லா இருக்கு, இதுதான் ஹாப்பினஸ்க்கான பார்ட் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம வரதில்லை. கரெக்டா? ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எவ்ரிபடி நோஸ் தட். அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் குவைட் மோனோட்டோனஸ். சயின்ஸ் படிச்சிட்டியா, அடுத்த ஜியோகிராஃபி படி, ஜியோகிராஃபி படிச்சிட்டியா, பாலிட்டி படி, பாலிட்டி படிச்சிட்டியா, ஹிஸ்ட்ரி படி. எவ்ரி டே இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ் டயரிங், ஆர்டர்ஸ் அண்ட் மென்டலி வெரி வெரி டிமாண்டிங். ஸோ அப்படி இருக்கும்போது யூ கீப் ஒன் மோட்டிவேஷன். Just one motivation. Reward yourself with that motivation. கார்த்தி சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, the motivation has to come from inside. உங்களுக்கு வந்து இன்டர்னலாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். Why have you come here? Why did you not sit for your campus? Why did you come here? Why did you not go for a 1 lakh job in private sector? Why did you come here? ஸோ அந்த ஒரு இன்டர்னல் டிரைவ் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அது என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. Why have I come here அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு ஜஸ்ட் print it in your room or something. Like எப்பவுமே பார்க்குற மாதிரி உங்கள் ஃபோன் வால்பேப்பர், நிறைய பேர் இந்த லெபாஸ்ன சாங்லாம் ரிங்டோனாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டஃப் அண்ட் ஆல் யூ கேன் ட்ரை. சப்கான்ஷியஸாக போய் உட்காரும், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்ட்டு போய் உட்காரும். ஸோ தட் யூ கேன் ட்ரை. பட் என்னோட கேஸில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்துட்டு அந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் பெருசாக அவ்வளோவா இல்லை. இட் வாஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். 2020 இயர் கோவிட் இயர் அப்போ தெர் வாஸ் ஒன் IFS டாப்பர், அப்பலா மிஸ்ரா. நல்லா தலையாட்டுறீங்க எல்லாருமே. So she does a lot of videos advice பண்ணி லைக் GS3 இப்படி பண்ணலாம், GS2க்கு இந்த மாதிரி பண்ணலாம், ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும், IFS ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி she puts a lot of videos. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணேன். அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக. ஸோ whenever I feel low, whenever I feel like no, I'm not going to study this day, so I will take up her post. I will imagine like one day I'm also going there. One day I'll also become an IFS officer and go to the places where she has gone. I will also get myself trained in SSIFS. I will also write documents, write reports, write book reviews. In the மாதிரி, if you imagine, or 5 minutes, 10 minutes போதும், ஒரு refresh கிடைச்சிடும். You go out on a walk, you play badminton with your friends, or you go for swimming. You do whatever pleases your mind and first clear that clutter. Okay, வா? ஸோ அது கூடவே படிக்காதீங்க. ஜஸ்ட் டேக் அ பிரேக், கிளியர் தட் கிளட்டர் அண்ட் தென் சிட் அஃப்ரெஷ். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் ரீஸ்டார்ட். ஸோ ஒரு பெரிய பிரேக் வந்துருச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிரேக் வந்துருச்சு அப்படின்னா டோன்ட் வரி. யூ ஜஸ்ட் பிக் அப் தட் எலிமெண்ட் விச் அட்ராக்ட்ஸ் யூ த மோஸ்ட். என்னோட கேஸில் வந்துட்டு தமிழ் ஆப்ஷனல். ஸோ வேற எதுவுமே படிக்க விருப்பம் இல்லைனா கூட தமிழ் ஆப்ஷனல் படிக்கிறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே கதை, கவிதை, கட்டுரை இதெல்லாமே தான் இருக்கும். ஸோ ஐ கேன் ரீட் இட் லைக் நாட் அஸ் அ ஸ்டூடெண்ட் பட் அஸ் அ நார்மல் பர்சன் ஐ கேன் ரீட் இட். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஸ்டார்ட் வித் வாட் எவர் அட்ராக்ட்ஸ் யூ அண்ட் தென் ஸ்லோலி கோ இன் டு த ப்ராசஸ் அண்ட் கெட் யோர் செல்ஃப் பூஸ்டட் பை either internal or external motivation stuff. Okay, do daydreaming, but full day no dreaming. Some daydreaming only. You can choose ID, yes, nobody is stopping you. You have to have a fair knowledge about every service. It's not like you like IPS only, I will learn IPS only. It's not like that. If you want a service, you have to know about all of the service, its pros and cons also. PYQ book. There is one PYQ book. It comes in pink color, Disha book. So it has some 25 years of your previous questions. So ang explanation oda irukum and options கொடுத்திருப்பாங்க. So you can work on them, find out the right answer. Many times economics questions எல்லாம் அப்படியே repeat ஆகும், verbatim அப்படியே repeat ஆகும். And then themes எல்லாம் கூட நிறைய yearsல repeat ஆயிட்டே இருக்கும். So you can read that book. அதுக்கப்புறம் work on options also. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு 4 ஃபீமேல் ஸ்காலர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏன்ஷியன் ஸ்காலர்ஸ், கார்கி, மறந்துட்டேன், லோபமுத்ரா, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆன்சர் வந்துட்டு ஒரு பர்சனாக தான் இருக்கும். பட் மீதி 3 பர்சன்ஸ் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் வில் கெட் ரிப்பீட்டட் இன் 1 year or the other. ஸோ இட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் யூ அ லாட்.
அந்த புக் இட்ஸ் வெரி அட்வைசபிள். PYQs ரிலிஜியஸாக பார்க்கணும் for mains and for prelims. Website for Tamil optional is Tamil View. tamilview.com நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இட்ஸ் Tamil View. Tamil Virtual University. டெஸ்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைன் அட்டென்ட் பண்ணுங்க, ஆன்லைன் அட்டென்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் அங்கே போனதுக்கு அப்புறமா யூ வில் ஹாவ் இஷ்யூஸ் இன் OMR ஷேடிங் ஆல்சோ. அதில் கூட இஷ்யூஸ் வரும். ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ ஹாஸ் டன் திஸ் மிஸ்டேக். OMR ஷேடிங்கில் வந்துட்டு எரர்ஸ் வந்துடும். ஸோ ஒரு கொஷனுக்கு C போட வேண்டிய இடத்துல D ஆகிடும். அதுக்கப்புறமா கீழே நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இட் வில் ஃபாலோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. General Science 6 to 10 Tamil Nadu Samachir books. Okay, to cover prediction. எல்லாருமே ப்ரிடிக்ஷன் பார்ப்பீங்களா இங்கே? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரிடிக்ஷன் எடுத்துட்டு ஐ ரீட் ஃபுல்லி, லைக் வேர்ட் பை வேர்ட், லைன் பை லைன், ஃபுல்லி யூ ரீட். It will take about 4 days. Every day you can have some 30 minutes of prediction. It will take 4 days to complete 1 month of prediction. ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் செகண்ட் மந்த் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல உள்ள கண்டென்ட் கொஞ்சம் செகண்ட் மந்த்லேயே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் ஃபுல்லி தரோலி, யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்கிம் இட். இதெல்லாம் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன். இந்த கமிஷன், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் யூ கேன் சேஃப்லி அவாய்ட். ஒரு மந்த்ல படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் யூ கேன் சேஃப்லி அவாய்ட். அண்ட் அந்த மந்த்ல வர கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. புதுசாக ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லை புதுசு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு யூ கேன் கவர் இட். நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி டே கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், எய்ம்ஸ் சிவில்ஸ் குரூப்ல வரும், 2 PDF வரும் எவ்ரிடே. அதோட கம்பைலேஷன் தான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் அண்ட் மெயின் ஃப்ரேமாக இருக்கும். ஸோ எவ்ரிடே ஐ ரீட் த்ரூ இட், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அந்த PDF. ஸோ மந்த் எண்டில் ப்ரிடிக்ஷன் வரும்போது இட் பி வெரி ஈஸி ஃபார் மீ. ஏன்னா எதுவுமே ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது, ஆல்ரெடி டெய்லி படிச்சது தான். இதை இங்கே மறுபடியும் படிக்க போகிறேன், ப்ரிடிக்ஷனில் மறுபடியும் படிக்க போகிறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ஃபாலோ தட் மெத்தட். இது டைம் வேஸ்ட்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி வாஸ்ட். இட் ஹாஸ் ஓஷனிக் சிலபஸ். ஸோ அப்படி இருக்கும்போது த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ரிப்பீட் த சேம் கண்டென்ட், த ஸ்ட்ராங்கர் யூ கெட் இன் தட் ஃபீல்ட். ஸோ லக்கிலி உங்களுக்கு அதே கொஸ்டின் வந்துச்சுன்னா யூ ஹாவ் நோ டவுட்ஸ் அட் ஆல், நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தட் கொஸ்டின் அட் ஆல். யூ டோன்ட் ஹாவ் டு திங்க் மச். ஸோ கரெக்டாக ஆன்சர் டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டூ. அண்ட் தென் செகண்ட் டைம் தேர்ட் டைம்ல ரிவைஸ் பண்ணும்போது ப்ரிடிக்ஷன்லேயே மார்க் பண்ணி வச்சிருப்போம். ஆன்லைன்லேயே தெர் இஸ் மார்க்கர். ஸோ மார்க் பண்ணி வச்சிருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா, இந்த ஃபண்டிங் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பெனிஃபிஷரி குரூப், இதை மட்டும் மார்க் பண்ணிட்டு யூ கீப் ரிவைசிங் இன் த சப்சிக்வெண்ட் மந்த்ஸ். நியூஸ் பேப்பர் நோட் மேக்கிங் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ எது யூனிக்காக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் யூ எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் கீப் இட் இன் யோர் ஃபைல், டிஜிட்டல் ஆர் ஹேண்ட் ரிட்டன், தட்ஸ் யோர் சாய்ஸ். Standard books for economy இல்லைங்க, குருக்ஷேத்ரால இருந்து I picked up notes. Internal security க்கு there is one book given by Aram. And I also followed ஸ்மிருதி மிஸ்ரா, என்னோட பேட்ச்மேட். அவங்க ஸ்மிருதி மிஸ்ரா ரேங்க் 3 எடுத்திருப்பாங்க நான் PS வாங்கின டைம்ல. ஸோ அவங்களோட நோட்ஸ் இட்ஸ் அவைலபிள் ஆன்லைன். யூ கேன் டைப் ஸ்மிருதி மிஸ்ரா ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி நோட்ஸ். அந்த நோட்ஸ் ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக நல்லா இருக்கும். யூ கேன் ஃபாலோ தட் நோட்ஸ். என்வாயன்மெண்ட்டுக்கு ஐ ஃபாலோட் கீதா மேம்ஸ் நோட்ஸ். அவ்வளோதான். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ், ஃப்ளூயிட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஹஸ் டு டாமினேட். என்வாயன்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வில் டாமினேட். ஓகே, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அப்போ மை GS 3 வாஸ் 86 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு டினைல் மோட்ல இருப்போம். நான் நல்லா தான் எழுதினேன், மார்க் பண்ணுறவங்க தான் சரியில்லை, மார்க்ஸ் அவங்க தான் தரல அப்படின்னு ஒரு 2 to 3 months யூ வில் பி இன் டினைல் மோட். ஸோ அதுக்கப்புறமா யூ வில் ரியலைஸ் ஓகே சம்திங் இஸ் ராங் வித் மை ஆன்சர், தட்ஸ் வை த மார்க்ஸ் ஹவ் நாட் கம். வென் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் காட் 100+, வை am I stagnating in 86? ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறமா என்னோட செகண்ட் மெயின்ஸ் அப்போ வந்துட்டு ஐ ஸ்டார்டட் இன்க்ளூடிங் அ லாட் ஆஃப் எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் பாயிண்ட்ஸ். ஸோ அதில் நிறைய கிராஃப்ஸ் எல்லாம் இருக்குங்க, ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும், கிராஃப்ஸ் இருக்கும், பை சார்ட்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், ரிப்போர்ட்ஸ் இருக்கும். த சென்டர் ஃபார் மானிட்டரிங் எக்கனாமி, குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி FAO, WFP, ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஐ ஸ்டார்டட் கலெக்டிங்.
இதெல்லாம் பார்த்து வந்துட்டு யூ ஹாவ் டு ரீட் சோ மச் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் தான் படிப்போம், ஆனா அந்த ஒரு விஷயத்த 20 இடத்துல நம்ம எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இட் கோஸ். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஐ இம்ப்ரூவ் அ லாட் இன் மை கண்டென்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லையா, ஸோ ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக வரும். இன்ட்ரடக்ஷன், பாடி கன்க்ளூஷன், பக்கத்தில் ஒரு படம் வரையணும், ஏதாவது டேபிள் போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வருமா. ஸோ அப்போ வந்துட்டு வாவ் சூப்பர், இதுதான் எக்ஸலண்ட்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கே செல்ஃபாக ஒரு தாட் இருக்கும். ஸோ செகண்ட் மெயின்ஸில் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, செகண்ட் மைண்ட்ஸ்ல என்னாச்சு அப்படின்னா, இல்ல கண்டென்ட் இஸ் த கிங். நீங்க எவ்வளோ சூப்பரா அப்சரா பென்சில் வச்சு எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு எழுதினா கூட நோபடி இஸ் கோயிங் டு கிவ் யூ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். யூ ஹாவ் டு பிரசன்ட் த கண்டென்ட் ப்ராப்பர்லி. ஸோ அப்படி கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது யூ ஜஸ்ட் கான்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கொலிஜியேட் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு யூ கேனாட் கோ. யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை தட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஜட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் ஆட் பண்ணணும். ஸ்காலர்ஸ் வந்து கொலிஜியம் சிஸ்டம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, மிச்ச நாடுகள்லாம் வந்துட்டு என்ன நடக்குது, பாகிஸ்தானில் கூட தேர் இஸ் சம் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் கைண்ட் ஆஃப் அ மாடல். ஸோ அது வந்துட்டு யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் இட் இன் அ கேஸ் ஸ்டடி. பாகிஸ்தானில் வந்துட்டு என்ஜிஎஸ்சி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்ட்டு யூ ஹாவ் டு மென்ஷன். இந்த மாதிரி கண்டென்ட்ல யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அ லாட். தட்ஸ் ஹவ் யூ இம்ப்ரூவ் மார்க்ஸ். பிகினர்ஸ் அண்ட் டு கிளியர் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த ரைட் திங் டு டூ. சரிங்களா, இப்போ வந்துட்டு பாலிட்டி படிக்கிறீங்க, ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்கு. கிளாஸ் நோட்ஸ் இருக்கு, லக்ஷ்மிகாந்த் இருக்கு, டிகே பாசு இருக்கு, பிஎம் பக்ஷி இருக்கு, வேற அகாடமியோட நோட்ஸ் இருக்கு, டாப்பர்ஸோட நோட்ஸ் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு சூஸ்? ஸ்டிக் டு தட். ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மிகாந்த் படிக்கிறீங்க, யூ ஸ்டிக் டு தட். கவர் டு கவர் படிங்க, 3 times படிங்க ப்ரிலிம்ஸ் போறதுக்கு முன்னாடி, கவர் டு கவர் சின்சியரா. ஸோ தட் you have you have to know what is the right thing to do and do it rightly. சரிங்களா, இப்போ வந்துட்டு எக்கனாமிக்ஸ் நான் சொன்னேன், என்னோட மெயின்ஸ் வந்து 86 தான் வந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ ஐ நோ வாட் இஸ் த ரைட் திங் டு டூ. யூ பிக் so many insights from economic survey and budget, include it in your answer and do it rightly. Give marks, write more answers, revise, keep revising the statistics. Index எல்லாம் இருக்கும், வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ஸ்டாண்டிங் என்ன, கரப்ஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ஸ்டாண்டிங் என்ன, சென்சஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், அது வந்துட்டு பாப்புலேஷன் என்ன, அதர் என்ரோல்மெண்ட் என்ன, டிஜிட்டல் பேமெண்ட் எந்த லெவலில் இருக்குது, டிஜிட்டல் லிட்ரஸி எந்த லெவலில் இருக்குது, இந்த மாதிரி யூ டேக் அப் சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அக்கார்டிங் டு யுவர் சிலபஸ் அண்ட் அதில் ஒர்க் பண்ணுங்க. டூ த ரைட் திங் அண்ட் டூ இட் ரைட்லி. திஸ் இஸ் வாட் வில் மேக் யூ கிளியர் இட். ஆனால் நிறைய பேருக்கு ஏன் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் வருதுன்னா, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே டூ அ மிஸ்டேக். ஏதோ ஒரு இடத்துல they do the wrong thing or they do it in a wrong way. So அது வந்துட்டு keep evaluating yourself. ஒரு prelims test நடக்குதா, இல்லை என்ன தப்பா போகுதுன்னு you keep evaluating. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் 5 marks எனக்கு வருது, எனக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 6 marks வருதுன்னா ஏன் வருது? why? You evaluate yourself. What makes that 1 mark difference? Work on it. அதுதான் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 24/7 you keep things. You can do so many things. பேட்மிண்டன் விளையாட போங்க, அம்மாவோட உட்காந்து சீரியல் பாருங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. பட் 24/7 உங்க மைண்ட்ல வந்துட்டு at the back of your mind you should be like, what am I going to read next? So what did I read that day? Did I read enough? Did I read sufficiently for that topic? Are my notes sufficient enough to handle the mains question? Am I updated with that current affair for that day? You keep thinking about it 24/7 because the பயமுறுத்துறதுக்காகலாம் இல்லை, but the exam has become much more competitive than we can ever imagine. So each one of you in this hall is very, very capable, potentially capable enough to crack any service that you want. So you have to work on it. Just realize your potential and work on it. அவ்வளோதான். தமிழ் ஆப்ஷனல் வில் பேசலாங்க, நம்ம அது ஒரு செப்பரேட் செஷனில் பேசலாம். ஓகே, ஆன்லைன் வெப்சைட்ஸ் மெயின்ஸ் வந்து ப்ளீஸ் நோட் இட் டவுன். betterindia.comனு ஒரு வெப்சைட் இருக்கும். யூ கேன் ஃபைண்ட் thousands of examples and there is no fear also. Like இவங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவாங்க, நீங்க வேற எக்ஸாம்பிள் எழுதுவீங்க. So there's no fear also. You can have so many examples from betterindia.com and Yojana Kurukshetra you can follow. YouTube there is one channel called First Post. அதுல one vantage point with Palki Sharma ஒரு வீடியோ வரும், டெய்லி வரும்.
50-minute video அது international relationsக்கு helpful-ஆ இருக்கும். If you want to have a deeper understanding of things happening around us in the world, you can have that video. That's it. First post channel. Their show பேர் வந்து Vantage Point with Palki Sharma. Just I'm not able to remember a lot of websites. Yes, test series should be attended offline only. You will get monthly prediction in AIMS Civils channel. You can write your mains exam fully in Tamil language. There is no prohibition. I used Pilot V7 ga pen. Okay, prelims rounds பத்தி கேக்குறாங்க. This is very important. You should know. So ஒரு question paper எடுக்கிறீங்க 100 questions இருக்கு அப்படின்னா you go 3 to 4 rounds. Okay. So first round வந்துட்டு கன்ஃபார்மா தெரியும் இதுதான் கரெக்ட் ஆன்சர். C தான் கரெக்ட் ஆன்சர், D தான் கரெக்ட் ஆன்சர். இப்படியே you can navigate through the entire question paper. If you get like 20 to 30 questions right in your first round, உங்களுக்கே தோணுது 20 to 30 questions பக்காவா தெரியும் இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா you are actually in the game. You don't lose it. Okay, wow. So exam hall la solren. Ungaloda self motivation kan solren. 20 to 30 questions round 1 la correct agudhu appadina you are in the game. So cautious ah edutittu ponga. Round 2 la vandu ungalku இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் பட் யூ வில் ஹாவ் டு ரெக்கலெக்ட் இட் ஃப்ரம் யோர் மெமரி. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கோம். யூ ஹாவ் டு அன்அர்த் தட் இன்ஃபர்மேஷன் எந்த புக்கில் இருந்துச்சு எந்த வெப்சைட்ல இருந்துச்சுன்னு யூ ஹாவ் டு have a justification for yourself before you take the right answer. So அது உங்களுடைய செகண்ட் ரவுண்ட்ல போயிடும். தேர்ட் ரவுண்ட்ல 50-50 you will have to take risks. ஃபோர்த் ரவுண்ட்ல வந்து gut instinct. ஓகேவா, உங்களோட நம்பர் வந்து மேட்ச் அப். இப்போ யூ ஆர் 75 கொஸ்டின் பர்சன், நான் வந்து 90 கொஸ்டின் பர்சன் அப்படின்னா அந்த 90 நம்பர் வர வரைக்கும் யூ கீப் டூயிங் கட் இன்ஸ்டிங்க்ட்ல யூ கீப் டூயிங். பட் யூ ஆர் 75 கொஸ்டின் பர்சன் அப்படின்னா ஸ்டாப். இப்போ தேர்ட் ரவுண்ட்லேயே 75 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் தேர், தென் அண்ட் தேர். டோன்ட் டேக் எனி மோர் ரிஸ்க் ஆர் ஃபாலோ யோர் கட் இன்ஸ்டிங்க்ட்ஸ். ஒன்லி உங்க நம்பர் வந்துட்டு மேஜிக்கல் நம்பர் எல்லாருக்குமே இருக்கும். அது நீங்க எப்படி ட்ரை பண்ணுன்னா மார்க் டெஸ்ட் சீரீஸ்லாம் அட்டென்ட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் யோர் மேஜிக்கல் நம்பர். எனக்கு அது வந்துட்டு 83 and 85 அந்த ரேஞ்சில் இருக்கும் the number of questions that you attend. Then I also go for 4 rounds. ஃபோர்த் ரவுண்ட்ல வந்துட்டு I take random choices, gut instinct. ஒரு 5 to 10 questions வந்துட்டு இதுதான் இருக்கும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி I do it. And almost ஒரு 50 to 60% கரெக்ட் ஆயிடும். So I didn't have much risks. மேம் ஸ்பீக் அபவுட் IFS. நான் இன்னும் உள்ள போலேங்க, போனதுக்கு அப்புறமா சொல்றேன். From December my training will start. இல்ல I already did foundation course, 90th foundation course, and I chose IFS ங்கிறதுனால I'm not allowed to repeat foundation course again. But if you already attended an FC and then you chose IAS, you can do it one more time. Only for IAS you can do it one more time. See, there is no set condition that ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 2 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படி கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போது 45 to 50 minutes ஆகிடும். ஃபுல்லாக அந்த கொஸ்டின் பேப்பரை நேவிகேட் பண்ணி எண்டு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு 45 to 50 minutes ஆகிடும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ணுவேன்னா ஷேப் வைஸ் மார்க் பண்ணிடுவேன். லைக் எதெல்லாம் எனக்கு வந்துட்டு பக்காவாக ஆன்சர் தெரியுமோ அது ரவுண்ட் பண்ணிடுவேன். 50-50 இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிள் போட்டுடுவேன். கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும், இல்லை கட் இன்ஸ்டிங்க்ட் படி போனோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடுவேன். அந்த கொஸ்டின் பேப்பரோட நம்பரில் ஸ்கொயர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இது வந்துட்டு நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போகும்போது யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ட்ரையாங்கிள் கொஸ்டின்ஸ். கீப் ஃபிளிப்பிங் பேஜஸ், ஃபோக்கஸ் ஆன் ட்ரையாங்கிள் கொஸ்டின்ஸ். அண்ட் ஆஃப்டர் எவ்ரி ரவுண்ட் ஐ யூஸ் டு மார்க் இந்த ஷேட் இந்த OMR பேப்பர். நிறைய பேருக்கு அது ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ மைட் பி சம் ஒன் ஹூ வில் டூ எல்லாமே நான் கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் ஒரு 80 கொஸ்டின்ஸ்க்கு ஒரே மாதிரி சேர்த்தா மாதிரி தான் ஐ வில் ஷேட் அப்படின்னா தட் ஆல்சோ ஒர்க்ஸ்.
இதெல்லாமே நீங்க எங்க ட்ரை பண்ணணும்னா உங்களோட டெஸ்ட் சீரிஸ் உங்களோட மார்க்ஸ்ல வந்துட்டு யூ ஹேவ் டு ட்ரை, யூ ஹேவ் டு ஸ்டிக் டு தட் ஃபார்மேட். அங்க போய் உட்காந்து இன்னோவேஷன்லாம் பண்ணக்கூடாது. ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு போய் உட்காந்து மார்க்ல நான் இப்படி பண்ணேன் பட் இன்னைக்கு நான் வேற மாதிரி பண்ண போறேன் அப்படின்லாம் அட்வென்ச்சர் பண்ணக்கூடாது. மார்க்ல என்ன பண்ணீங்களோ அதையே தான் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைல்ல. I will briefly tell about FC, then I will close. Foundation course, it was in Missouri. It's a very lush campus, it's a very big campus in Missouri. So you 100% FC வந்துட்டு 100 marks அப்படின்னா 20 marks தான் நீங்கள் லேர்னிங்க்கு தருவீங்க. இட்ஸ் நத்திங் தட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் வெரி நியூ தேர். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான். யூ ஆர் வெரி சீரியஸ் சின்சியர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், யூ நோ அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆல்ரெடி. ஸோ அங்கே புதுசாக போய் நீங்கள் கற்றுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 20% தான் உங்களோட லேர்னிங். அண்ட் மீதி 40% ஐ வில் கிவ் ஃபார் நெட்ஒர்க்கிங். இந்தியாவோட ஏதோ ஒரு பார்ட்ல இருந்து யூ வில் ஹாவ் அ ஃப்ரெண்ட். சப்போஸ் யூ ஆர் கோயிங் தேர் ஃபார் எனி பர்பஸ், பர்சனல் பர்பஸ், வெக்கேஷன், எப்படி போறீங்கனாலுமே யூ வில் ஹாவ் அ ஃப்ரெண்ட் இன் தட் பிளேஸ். ஸோ தட் ஃப்ரெண்ட் வில் ஃபெசிலிட்டேட் ஆல் யோர் ஆக்டிவிட்டீஸ், அக்கோமடேஷன் எல்லாமே. உங்கள் சர்வீஸ்லேயே உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, ஒரு கிரிமினல் வந்துட்டு he fled to some other state, you have to bring him back, that person will help you, your batchmate will help you. So networking is 40%. The rest of the 40% வந்து it's about the experiences that you gain by going to places. நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. They will take you to Gujarat to see the Statue of Unity on October 31st, Unity Day அன்னைக்கு they will take you to Gujarat. There you will meet Prime Minister. And then you will have a photo session with him as well, not individually but as a group. And then you will go to Himalayan study tour. எங்க batch இருக்கும்போது ப்ராப்பர் ட்ரெக்கா இருக்கும். ப்ராப்பர் ட்ரெக், like you climb mountains, go past all debris, rubble, you go to Himalayan places. இப்போ எங்க batchக்கு அப்புறமா the trek stopped and it got converted into Himalayan tour, Himalayan study tour. ஸோ ஏதாவது ஒரு பார்டர் வில்லேஜ்க்கு போவீங்க, யூ ஸ்டடி அபவுட் த லைவ்லிஹுட் ஆஃப் பீப்புள் தேர் அண்ட் தென் கம் பேக். அதுதான். அண்ட் தென் யூ வில் ஆல்சோ கோ ஆன் வில்லேஜ் விசிட், மோஸ்ட்லி ட்ரைபல் வில்லேஜஸ்க்கு போவீங்க. ஸோ அங்கே யூ கேன் லேர்ன் அபவுட் ஹவு த வில்லேஜ் எக்கனாமி இஸ் அண்ட் ஹவு திங்ஸ் ஆர் தேர் இன் அ வில்லேஜ். லைக் மோஸ்ட் ஆஃப் த அர்பன் பேஸ்ட் பீப்புளுக்கு வந்துட்டு அது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லைக் வில்லேஜில் வந்துட்டு இப்படியும் இருக்கு, தே ஆர் டூயிங் சோ மெனி இன்னோவேஷன், ஜுகாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். ஸோ அவங்களுக்குன்னு இண்டிஜினஸாக ஒரு இன்னோவேஷன் மாதிரி, இன்வென்ஷன் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தனியாக அதை ஒரு மாடல் பண்ணி வச்சிருப்பாங்க. சம்திங் அதே அதை தே வில் ஹாவ் டன். ஸோ அதை போயிட்டு யூ ரெக்கார்ட் இட், யூ ரைட் அ ரிப்போர்ட் ஆன் இட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். திஸ் வாஸ் எஃப்சி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டே வில் பி இந்தியா டே, வேர் எவ்ரி பீப்புள் ஃப்ரம் எவ்ரி ஸ்டேட் வில் ட்ரெஸ் அப் லைக் அ கேரக்டர் அண்ட் தென் தே வில் டூ பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், டான்ஸ், சாங், தியேட்ரிக்ஸ் இதெல்லாமே பண்ணுவாங்க. அந்த 2 நாள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெட்டெல்லாம் கூட இருக்கும். லைக் ஷாப்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வந்து உங்களுக்கு தே வில் ப்ரெசென்ட் யூ அண்ட் யூ கேன் பை ஸ்டஃப். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். அவ்வளோதான். முடிச்சுக்கலாமா? எனக்கா? ஸோ தேங்க்யூ ஜேஜி ஃபார் திஸ் வேல்யூபிள் பேஷன்ஸ். அது முக்கியம் இல்லை, போட்டு கொஷினாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ டீடைல்டு அண்ட் எஸ்பெஷலி ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக உள்ள சொல்யூஷன்ஸ் கொடுத்ததுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லார் சால்பாவும் எஸ் தேங்க்யூ. அண்ட் எஸ்பெஷலி வந்து என்னென்னா எஸ்ஏ மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டீங்க. சிசெட், ஆப்ஷனல், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஃபார் ஆல் ஏரியாஸ் ரொம்ப பேஷண்ட்டாக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்க, எஸ்ஏல மார்க் எடுக்கிறீங்க, சர்வீஸ் வாங்குறீங்க. அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறேன். எஸ் தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்லிடுங்க.